மொட்டமாடி ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, ஒன்று நிறைய செலிபிரிட்டிஸ் உங்களை கூப்பிட்டு வாசிக்க சொல்லியிருக்காங்க, கேட்க சொல்லி. அண்ட் ஒன் சச் வாஸ் நயன்தாரா அண்ட் விக்னேஸ்வரன். அவங்களோட இது she made us feel so good. She invited us for dinner with her. So whole dinner சாப்பிட்டுட்டு அவங்களோட we performed there. அது மாதிரி இருந்துச்சு. So they both are like வணக்கம் people, welcome to House of Sarsha Presents Common Man's Conversation. And இனியோட பாட்காஸ்ட்ல நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கான்சர்ட், மியூசிக்கல் கான்சர்ட்ன்ற அந்த ஒரு டெஃபினிஷனே மாற்றி எழுதின ஒரு டீமோட லீடர் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ இஸ் none other than Mr. Badri, founder of Motta Music. Thank you. So excited to be here. Yes, so happy to have you here, Badri. So thank you so much first of all வந்ததுக்கு. And to start with, உங்களுக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஆஃப் சர்ஷாலேருந்து ஒரு சின்ன அவார்ட். ஓகே ஸோ இது ஒரு சின்ன பட்ஜெட் அவார்ட். பிகாஸ் நான் உங்கள் ஷோக்கு வந்து எதுக்கு இந்த அவார்டோட ரீசன் சொல்லிடுறேன். நான் உங்கள் ஷோக்கு வந்து பார்த்து உங்கள் ஷோ ரொம்ப பிடிச்சி போய் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் யூ இன் பாட்காஸ்ட். ஸோ அதனால தட் மச் வி லவ் த ஷோ. அண்ட் காமன் மேன் எல்லாரோட சார்பா ஐ எம் ஜஸ்ட் கிவிங் திஸ் அவார்ட் ஃபார் யுவர் ஹோல் டீம். நான் போய் என்னோட ஆஃபீஸில் வச்சிருக்கேன். சோ ஸ்வீட். அண்ட் அது நானே ஃபர்ஸ்ட் அவார்ட். ரியலி Thank you. So sweet of you. Thank you. To start with, Motta Music. அந்த நேமே வந்து ஒரு கேட்சி அண்ட் ஒரு ப்ரீஸி ஃபீல் கொடுக்குது. மொட்டமாடினா லைக் உங்களுக்கு என்ன? மொட்டமாடி இஸ் வாட் டு யூ? இப்போ கேட்டிங்கன்னா அது டெஃபினேஷன் டிஃபரெண்ட். முன்னாடி வந்து மியூசிக், மொட்டமாடி மியூசிக் உங்களோட டீம் கேட்கல. ஐ நோ அதுவே தான் சொல்றது. as such a space இப்போ கேட்டோம்னா அதுக்கான டெஃபினேஷன் வந்து ஐ கால் மொட்டமாடி மியூசிக் as accidental destiny. I was not supposed to be here. I was not supposed to be a performer. ஸோ அதனால வந்து accidental destiny தான் சொல்லுவேன். இன் ஜென்ரல் மொட்டமாடி தான் என்னோட ஜோன் அவுட் ஆகிற ஸ்பேஸ். போய் வானத்தை பார்த்தோம், என்ன வாழ்க்கையில் நடக்க போகுது, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு அதுதான். நம்ம அங்கே தான் தோணும், ஏன் காக்கா கருப்பா இருக்கு, ஏன் தென்னை மரம் ஆடுது, வாழ்க்கைக்கு உபயோகமே இல்லாத கொஸ்டின்ஸ், பட் ஸ்டில் மேக் சென்ஸ். அந்த மாதிரி ஒரு இடமா தான் இருந்துச்சு மொட்டமாடி. ஸ்டில் இப்போ நான் மிஸ் பண்ணேன். இப்போ வந்து மொட்டமாடிக்கு போனோம்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் நவ் ஐ மிஸ் தட் ஸ்பேஸ் வேர் ஐ யூஸ் டு பி ஸோ டம் அண்ட் ஸோ கேர் ஃப்ரீ அபவுட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். அந்த எனக்கு இப்போவுமே அந்த ஸ்பேஸ், மொட்டமாடின்னு சொன்னால் அந்த ஸ்பேஸ் தான், ஜோனிங் அவுட் ஸ்பேஸ். எதை பற்றி யோசிக்க வேணாம். இப்போ டெக்னிக்கலி மொட்டமாடி மியூசிக் ஸ்டார்ட் ஆன டைமில் ஒர்க் ஆனதுக்கு ரீசன் அதுவாக தான் இருந்துச்சு. என்னன்னா வந்து வந்த அலைனாய் வந்த பீப்புள் எல்லாருக்குமே மேலே பார்த்தா வானோங்கிறது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். நம்ம அதுக்கு பாடுறது கேட்காது, நம்ம மட்டும் ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கோங்கிறது அந்த ஃப்ரீ ஸ்பேஸோட ஸ்ட்ரென்த் மொட்டமாடி. ஸோ நான் அப்படிதான் மொட்டமாடியை பார்க்குறேன். ஓகே, ஸோ அந்த மொட்டமாடின்னு நீங்கள் ஆரம்பித்த அந்த ஒரு விஷயம் நான் வந்து உங்களை ரொம்ப லைக் வென் யூ ஸ்டார்டட் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். அண்ட் அப்போது வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்பேஸில் ஒரு மொட்டமாடியில் அழகாக லைட்டிங்லாம் செட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் பார்த்தா நீங்கள் இது நியூயார்க் போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, ஒரு பக்கம் லைக் you have grown up so much. Okay, so in the journey, like where it all started? ரொம்ப இது எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். மொட்டமாடி ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, ஒன் ஐ வாஸ் ஜாப்லெஸ், லிட்ரலி ஜாப்லெஸ், பிகாஸ் ஐ டிட் மை இன்ஜினியரிங் அண்ட் தென் டிட் மை டிப்ளமா இன் ஆடியோ இன்ஜினியரிங். 2016 அல்மோஸ்ட் 2019 வரைக்கும் ஐ வாஸ் ஜாப்லெஸ். ஐ ஹேட் நத்திங் டு டூ. ஐ யூஸ் டு டூ ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ், பட் யூ நோ ஹவு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் ஹியர், ரைட்? ஐ ஒர்க் ஃபார் எக்ஸ்போஷர், ஐ ஒர்க் ஃபார் ப்ரொடக்ஷன் ஃபுட். இதை மாதிரியே ஒரு செட் ஆஃப் வேலை போச்சு. ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு அது மாதிரி. ஸோ எனக்கு நான் டீடோட்டலர் வேறு. ஸோ எனக்கு சில் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை. அண்ட் மை லைஃப் இஸ் பிரிட்டி மச் அரவுண்ட் ராஜா சார் அண்ட் ரஹ்மான் சார்ஸ் மியூசிக். எனக்கு பெருசா என்ன கேட்டிங்கன்னா, ஐ லவ் அ லாட் ஆஃப் ஸ்டஃப், பட் ஆனால் வளர்ந்த சூழல் வந்து இதுதான். ஐ அம் தி ஃபர்ஸ்ட் மியூசிஷியன். 90s கிட். நம்ம டைம்ல தானே எங்க வீட்டுலனா யாருமே மியூசிஷியன் கிடையாது, பட் எவ்ரிபடி லவ்ஸ் மியூசிக். அந்த மாதிரி. ஸோ முன்னாடி வந்து SCV அப்படின்னு ஒரு சேனல் 90s கிட்ஸ் கண்டிப்பா தெரியும். ஆடே கிடையாது, 24 மணி நேரமும் பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ என் வீட்டில் வந்து மை அப்பாவோட லாஜிக் படி சீரியல்ஸ் ஆர் பேட். எனிதிங் தட் இஸ் addictive is banned in my house. Okay. So இந்த மாதிரி அந்த ஹூக் லைன் இருக்கிற ஒரு சீரியலா இருக்கணும், தொடரும் போட்டாங்கன்னா அது உனக்கு அடுத்த நாள் பார்க்கணும்னு தோணும். யூ ஷுட் பி ஹூக்டுங்கிறதுல எங்க அப்பா ஒரு ஐடியாலஜியா இருந்துச்சு. ஸோ பாட்டு மட்டும் தான் ஓடும், வேற எதுவுமே ஓடாது வீட்டில். பாட்டு தான் 24 மணி நேரம். அண்ட் பாட்டுல there is no bar, you can listen to anyone's music. ஒரு காத்தால ஓடுற சீர்காழி கோவிந்தராஜன் சாரோட பாட்டும் ஓடும். நைட்டு வந்து ரேண்டமா ஓடுற இளையராஜா சாரோட மெட்லிஸ் அந்த மாதிரியும் ஓடும், மெலடிஸும் ஓடும். ஸோ அதனால ஐ க்ரூ அப் வித் தட்டுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச உலகம் அதுவாக தான் இருந்துச்சு. ராஜா சார்,
சார், ரஹ்மான் சார் இந்த. அண்ட் பை த டைம் ஐ வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக் ப்ரொடக்ஷன் இந்த சைட்லேயும் இருந்துச்சு. ஸோ சில் பண்ண வழியே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி சேம் மைண்ட் செட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு சேர்ந்து ஒரு பண்ணலாம், எதா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து பாடலாங்கிற ஐடியா வந்தது. எப்படின்னா, நான் மியூசிஷியன். ஸோ இங்கே எனக்கு எப்படி தோணும்னா, நம்ம யாருக்கு பிஸ்னஸ் பண்ணுறோமோ அவங்கள வந்து லிசனராக மட்டும்தான் இங்கே வச்சிருக்கோம். பட் வேற நம்ம ரிலாக்ஸ்டான சுச்சுவேஷன் எப்படின்னு யோசணும். பாத்ரூமில் இருக்கிறது, அவர் சும்மா நடக்கிறது, எதுனாலும் நம்ம விசில் அடிக்கிறோம், ஹம் பண்ணுறோம், ஏதாவது பண்ணுறோம்ல, அப்போ மியூசிக் உங்களோட தொடர்புலேயே தான் இருக்குது. நம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும் போதெல்லாம் மியூசிக் இருக்கும்போது அது வந்து ஏன் வந்து ஒரு வரவங்க எல்லாரும் பாடக்கூடாது? ஓகே, சில் தானே பண்ண போறோம். அது என்ன இவங்க தான் பாடணும், இவங்க தான் கேட்கணும், நீங்க யாரு டிசைட் பண்றாங்க? கையில ஒரு கூட்டம் கை தட்டுறதுக்காகவே போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு அந்த ஏக்கோலாம் இருக்கும்ல, நம்ம 1985 குவீனோட கான்சர்ட்லாம் பாடினா எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க, சாம்பியன்ஸ் பாடும் போதெல்லாம் ஒரு ஓகே சம வைபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து ஐடியா தான். சரி, வரவங்க பாட்டோம், நம்மளே சில் தான் பண்ண போறோம், யார் வர போறா வந்தா பாட்டோம் ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலி சில். இது இப்படி ஆரம்பிச்ச கான்செப்ட் தான். இது வந்து எங்க போகும் என்ன ஆகும் அப்படிங்கிற ஐடியாவும் இல்லை. சில் பண்ண போறோம் நம்ம, அந்த சில் எப்படி வேணா பண்ணலாம் நம்மன்னு சொல்லிட்டு என் குரூப் என்னுடைய தான் இருப்பாங்க. நீங்க மொட்டை மாடி மியூசிக்னு பாக்குற குரூப் என்னன்னா, நாங்கெல்லாம் சேர்ந்து எங்க எப்போதும் என் வீடு தான் வந்து அந்த அட்டி மாதிரி ஹப் மாதிரி. என் அம்மாவோட சாப்பாடு வந்துடும், நாங்க ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய மியூசிக். இன்னும் என்னோட ப்ரொடக்ஷன்ல இருந்து எதுவுமே வெளியே வரல, பிகாஸ் ஐம் ஸ்டில் பிளானிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ யூஸ் டு ப்ரொடியூஸ் a lot of songs. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீமே சரி வாங்க மொட்டை மாடியில் போய் சும்மா ஜாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. யாரும் இல்லை, சரி நான் சும்மா ஃபேஸ்புக்கில் வந்து நமக்கு தான் ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரி நம்ம போட்டுடலாம், போட்டு எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆல் ஆர் வெல்கம், வர்றவங்க இது பண்ணுவாங்க. மொத்தம் யாருமே வரல, 26 பேர் தான் இருந்தோம் மொட்டை மாடியில். அந்த 26 யாருன்னா நாங்களே 15 பேர். எங்களுக்கு பாவம் பார்த்தா எங்கள் அப்பா அம்மா ஒரு 10 பேர் இவ்வளோ. பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் செஷன். என் டீமை சர்ப்ரைஸ் பண்ணோம், நான் தான் அந்த லைட் செட்டிங்லாம் பண்ணேன். அந்த பார்க்க வந்து மின்மினி பூச்சி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிர்ச்சி லைட்ஸ் எல்லாம் மொட்டை மாடியில் போட்டு ஜமக்கால விரிச்சு அப்போ பயங்கர ஃபன்னா இருக்கும் ப்ரோ. அப்போ ஃப்ரெஷ்ஷா வெட்டின மாம்பழம் அதெல்லாம் பாஸ் ஆகும், பாடிட்டே இருக்கும் போது நீங்க பிஸ்கெட் சாப்பிடலாம், மாம்பழம் சாப்பிடலாம், ஒரு மாதிரி ஒரு ஜாலியில ஒண்ணுமே இல்லை யோசிக்கிறதுக்கு. அப்படிங்கும் பொழுது பேட்டர்ன் கிடையாது. இது அப்பெல்லாம் பிளேலிஸ்ட், இப்ப நம்ம தரோம்ல பிளேலிஸ்ட்லாம் கிடையாது. அந்த ஆடியன்ஸ் வந்து கத்துவாங்க அந்த பாடு அப்படின்னு, அந்த பாடு பாடுவோம். இட் வாஸ் வெரி குட்டி பட் இப்போ இருக்க எக்ஸ்டென்சிவ் பேண்ட் கிடையாது, சவுண்ட் சிஸ்டம்லாம் கிடையாது. அவன் ஆம்பு தான் சவுண்ட் சிஸ்டம், கத்தி பாடுறதான். ஸோ அவங்கள்ட்ட என்ன சொன்ன ஒரு அட்வான்டேஜ் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணோம். என்னன்னா, கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிடும். இருட்டாயிடுச்சுன்னா யார் மூஞ்சியுமே தெரியாது. தென் வாட் இன்ஹிபிஷன் டு யூ ஹேவ்? யார்கிட்ட இந்த குரல் வருதுன்னு யாருக்கு தெரிய போகுது? ஸோ ஜாலியாக பாருங்க. இந்த ஸ்பேஸ் வந்து டு பி ஹேவ் ஃபன், ரிலாக்ஸ்டா பாடு. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பயங்கரமா. அப்போ வந்தவங்க எல்லாருக்குமே அந்த நான் சொன்ன மாதிரி மேல பார்த்தா வானம், அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வாஸ் லைக் சோ ரிலீசிங், பயங்கர லிபரேட்டிங் அண்ட் ரிலீசிங்கா இருந்திருக்கு. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வி ஆல் grew up with ராஜா சார். ஐ மீன் ஹோம்ல இருந்து எடுத்து அவங்களை இன்னொரு ஹோம்குள்ள போட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணல. நான் வந்து அப்பா அம்மாட்ட சரண்டர் ஆகிற மாதிரி போய் ராஜா சார் ரஹ்மான் சார் போய் சரண்டர் ஆச்சு, காப்பாத்துங்க ஐயா. ஃபர்ஸ்ட் செஷன் யாருமே வரல. அடுத்த செஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேர் வந்தாங்க. அப்புறம் ஜூன் மாதம் தான் வி செலிப்ரேட்டட் ராஜா சார் ஸ்பெஷல். இட்ஸ் கோயிங் டு பி செலிப்ரேட்டிங் ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ரௌட் வந்துச்சு. அப்போ தான் நாங்கள் ஸ்லோவாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம், இது என்னடா கூட்டம் செய்யுது நம்ம. நான் எப்படி ஃபர்ஸ்ட் வித்தேன்னா, என் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் இருக்கும், வரவங்களுக்குலாம் எங்கள் அம்மா காஃபி பயங்கரமாக போடுவாங்க, நான் காஃபி அடிக்ட்டு. சார் வந்து வரவங்களுக்குலாம் காஃபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 20 பேருக்கு காஃபி பண்ணுறதுல அங்கேருந்து ஆரம்பிச்சு ராஜா சார் செஷனுக்கு 120 பேர் வந்தாங்க. 120 பேருக்கும் காஃபி கொடுத்தோம். 120 பேருக்கு காஃபி கொடுத்தோம். ராஜா சார் செஷன் வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஐ மீன் நான் ராஜா சார் கண்ணி, ஸோ அதனாலயும் நான் இருக்கலாம். பட் பயங்கரமா போச்சு. 100-120 பேர்லாம் வர ஆரம்பிச்சாங்க. எங்க 25ல அண்ட் அது ஒரு மாதிரி சம ஸ்பேஸா இருந்துச்சு. வரவங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரே வைப்ல தான் இருப்பாங்க. ஸோ வரது பேசுறது இது எல்லாமே வந்து அந்த மியூசிக் சம்பந்தமா இருக்கும். இல்லாட்டி எந்த பாட்டு பிடிக்கும், இதனால நிறைய புது பாட்டு கத்துக்க முடிஞ்சு. நிறைய வயசானவங்க வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஜென்ரேஷன் நம்ம ஒரு டாப் 200ன்னு கேட்டிருப்போம் ராஜா சாரோடது. அவங்க அதை தாண்டி நம்மளோட டிஸ்கோ
டிஸ்கோகிராஃபியை பெருசாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பாட்டு கேளு, அந்த பாட்டு கேளு, அந்த பாட்டு கேளுன்னு சொல்லி அது பயங்கர நாலேஜபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி வேற நான் எப்போது ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறது வேற ஏஜ் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் அமையும் பொழுது எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் கலெக்டிவாக நமக்கு கிடைக்கும்ல. அது அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. மோர் தென் கான்டாக்ட் பில்டிங்னு பிஸ்னஸாகவே நம்ம அதை பார்க்கலாம். ஓ இப்போ கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு ஒரு அண்ணா வந்தார், அப்போ அவங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம் இனிமே, அப்போ அது ஒரு கான்டாக்ட். இங்கே ஃபர்ஸ்ட் டைமாக அப்போ தான் நைட்டு ஃபுட்டுனா எங்கே சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேங் வரும். அந்த கேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு, அவங்களோட சேர்ந்து வெளியே போகிறது. இந்த மாதிரி ஒரு குட் வைப்ல பழக்கம் பெருசாச்சு. அது மொட்டை மாடி கொடுத்துச்சு பயங்கரமா. அது முடிஞ்சு சரி அடுத்து ரஹ்மான் சார் செஷன் வைக்கலாம், அது இன்னும் பெருசாச்சு. 120 180 ஆச்சு. ரஹ்மான் சார்னோடனே இன்னும் ரிலேட்டபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு கிரௌடுக்கு. 95 அப்புறம் பிறந்தவங்க, 96 அப்புறம் பிறந்தவங்க, இந்த ரிலேட்டபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. அது இருந்துச்சு. சரி ஓகே இது என்னடா பெருசு தான் ஆக போகுதுன்னு அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணாச்சு. அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் இந்த மீடியாலாம் கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டெரேஸ் ஜாமிங் நடக்குது, ஓப்பன் டெரேஸ் ஜாமிங் நடக்குது. நம்ம விளையாட்டா கவர் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணா பண்ணு. அந்த அலப்பறம் ஒன்று இருக்கும்ல, நம்மளும் பேப்பர்ல யாரா நானே இங்க வடா சாப்பிட்டுட்டு இருக்கேன், யாரா நீ. பட் ஆனால் சாரி ஜாலியாக போச்சு. ஃபஸ்ட்டு மேஜரான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஐ எம் ஹியூஜ் கமல் சார் ஃபேன். லைக் நான் வந்து பக்தன் லெவலில் ஃபேனு. ஸோ நவம்பர் மாதம் டிசைட் பண்ணியாச்சு, நம்ம வந்து தலைவர் பர்த்டே வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணால் பயங்கரமான கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட வராங்க. பக்கத்து மொட்டை மாடிலாம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே இங்கே நீங்கள் மொட்டை மாடியிலனா பக்கத்து மொட்டை மாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி ஃபில் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த செஷன் பயங்கரமாக போச்சு. நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்விட்டரில் வந்து சும்மா வீடியோ போட்டு விட்டேன். இந்த மாதிரி வந்து இஞ்சிக்கிட்டு பழகா, அது வந்து என்ன சத்தம் இந்த நேரம், இந்த மாதிரி அங்கே நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அதை போட்டு விட்டேன். அது வந்து என்னாச்சு ட்ரெண்ட் அந்த கமல் சாரோட அந்த ஃபேன் ஹப் அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வரிசையா ரீட்வீட்னு போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஒரு அல்ப ஆசை என்ன வச்சிருந்தேன்னா, இது எப்படியாவது கமல் சார் கண்ணில் பட்டு அவர் லைக் மட்டும் போட்டு போயிட்டாருன்னு நம்ம அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம், பப்ளிசைஸ் பண்றோம், பயங்கர பெருசா வரும், நம்ம சீப்பா ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி தான் வரும். நான் ஒரு வாரம் இருக்கும் ஷோ முடிஞ்சு, ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்வீட் வருது. அப்போலாம் ப்ளூ டிக் வந்து அந்த அவங்க கொடுக்குற ப்ளூ டிக் மட்டும். ஸோ கமல்ஹாசன் ப்ளூ டிக் வந்து ஹேவ் ரிப்ளைட் யூ அப்படின்னு வந்துச்சு. என்னது நான் அப்பயும் நான் வந்து ஓகே ஏதோ ஒரு ஃபேன் இதுவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனால் தலைவர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போட்டு, இது செம்ம அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி அப்படின்னு யூ நோ தட் யூ whenever you follow someone அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. ரெண்டாவது ஐடல் வர்ஷிப் தான் இது. பட் அந்த மொமெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன, அதுக்கு முன்னாடியே நான் சின்ஸ் இதுல இருந்தனால அவரை மீட் பண்ற சான்சஸ் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் அந்த ஒரு போட்டோ நான் ரொம்ப பர்டிகுலரா இருந்தேன். நான் வந்து கமல் சாரை மீட் பண்றது அன்னைக்கு வந்து அவர் என் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணிருக்கணும். அப்பனா மீட் பண்ணலாம், இல்லாட்டி வேணாம், போட்டோலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி ஓகே அப்போ பண்ணிட்டாரு. நம்ம அதை லைக்குக்கே போட்டோ ட்வீட் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்க்க விட்டாச்சு ஃபுல்லா, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா. டீமே பயங்கர ஹாப்பி. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சதே இல்லை. என்ன போட்டிருந்தாரு அவர், ஒரு பெருசா எழுதியிருந்தாரு, இது வந்து மொட்டை மாடி இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தி துணி காய போடுறதுக்கு இதுக்கெல்லாம் கிடையாது, இட் ஆல்சோ ஃபார் டவருக்குலாம் கிடையாது. அந்த மாதிரி ஏதோ in his own way பெருசா wrote something on his notes and அந்த நோட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ரிப்ளையா போட்டிருந்தாரு. சூப்பர். ஸோ பயங்கர ஹைப் ஆயாச்சு அந்த இது. டீமும் பயங்கர ஹாப்பி பிகாஸ் அந்த எங்க டீமுக்கு அந்த டைம்ல வந்து இதெல்லாம் என்ன அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. கால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சார் இந்த டைம்ல அவைலபிளா இருக்காரு, நீங்க மீட் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் என்ன வரீங்களா, நாங்க படுத்திருக்கேன் டகடகடகன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி பொக்கே கிக்கேலாம் வாங்கிட்டு, பொக்கே எங்க கிடைக்கும்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு அறிவு சூன்யமா வாழ்ந்த டைம். சென்னையில பொக்கே எங்க கிடைக்கும் ஐடியாவே இல்லை. இப்ப ரேண்டமா போயிட்டு சென்னையில பொக்கே எங்க கிடைக்கும், எங்கன்னு போய் தேடுவீங்க, அதுக்குள்ள ஒரு 4 இடம் 5 இடம் தான் இருக்கு மொத்தமாவே. சரி பொக்கே அவசரமா வாங்கிட்டு போய் அவங்க வந்து 1 மணிக்கோ என்னமோ டைம் கொடுத்தாரு. 12:55 போய் சட்டு போய் எவ்ரிதிங் இஸ் a process inside his office. That was like நான் கரெக்டா வருவேன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. நீங்க தான் பத்ரி ஆஃப் மொட்டை மாடி மியூசிக் ஆமான்னு சொன்னாங்க. என்ன மட்டும் கேட்குள்ள உள்ள விட்டுட்டாங்க. நேரா போனேன் 1 மணிக்கு. ஸோ நம்மளுக்குலாம் ஒரு தாட் இருக்குல்ல, செலிபிரிட்டியா இருக்காங்க, ஸோ அதனால கொஞ்சம் லேட்டா வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் டைம் அவர் என்ன டைம் சொன்னாரோ டான்னு வந்தாரு. வந்துட்டு டம் ஸ்ட்ரக். I felt very intimidated looking at his eyes because you are standing in front of someone who knows everything, almost everything. So அவர் வந்து கொஞ்ச நேரம் பேச I got the opportunity to talk with him for like 20 minutes at the time. அப்ப நான் எங்க இருந்தவன் எங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. Felt very happy and that
the moment that I will call the first milestone of Motta Maadi. அதுக்கப்புறம் தான் மீடியா அட்டென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே இவங்க ஏதோ பண்றாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் ரிப்ளை பண்ணியிருக்காரு அண்ட் ஆல் தட். அப்படி வர ஆரம்பிச்சு. தென் ரஜினி சார் செஷன் நடந்துச்சு. தென் வி கொலாபரேட்டட் வித் திங்க் மியூசிக் டு டூ விஜய் சேதுபதி நைட். அண்ட் தென் மார்ச் செஷனுக்கு SA came. The stand-up comedian SA came. That's the first time he's coming. So he saw the show and he loved the show. So அடுத்த நாள் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர் ஏதாவது ஸ்டோரி போடுவார்னு பார்த்தா அடுத்த நாள் he spoke about us in his stories, like how he used his stories. That is the turnover for Motta Maadi. So people came to know what we are. சரி ஓகே நம்ம இவர் போட்டுட்டாரு. ஸோ அடுத்த செஷனுக்கு வந்து என்ன பண்ணான்னு சொல்லி இப்போவே பக்கத்து வீட்டு மொட்டை மாடிலாம் வந்து பர்மிஷன் வாங்கி வச்சாச்சு. இங்கே ஒரு 300 பேர் இருக்கலாம், அங்கே ஒரு 300 பேர் இருக்கலாம், 600 பேர் வந்து மொட்டை மாடியில் ஏன் மொட்டை மாடிக்கு வரல. அப்போ அந்த செஷன் வந்து என் ஃப்ரெண்டோட மொட்டை மாடியில் நான் பண்ணேன். மயிலாப்பூர் மொட்டை மாடியில் தான் நடந்துருந்துச்சு. மொட்டை மாடி தான், மொட்டை மாடிக்கு அவர் வந்திருந்தார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் வந்து. ஓகே நைஸ். ஸோ 600 பேர் வர சான்ஸ் இருக்கு. இவ்வளோ நாள் ரெகுலரா ஆவரேஜ் வாஸ் 300. இவர் இப்படி போட்டதுனால நம்ம ஒரு 2x வரும். ஸோ 600 வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என் வீட்டு மொட்டை மாடி பக்கத்து வீட்டு மொட்டை மாடி பெர்மிஷன் வாங்கிட்டு ரெடி பண்ணியாச்சு. யூஸ்வலா மை ஷோ ஸ்டார்ட்ஸ் at 6:30. So crowd comes at 5:30 to 6. This is my window. அன்னைக்கு 4:15 கொளுத்துது வெயில், மொட்டை மாடி ஃபுல். Oh my god. என் மொட்டை மாடி ஃபுல், பக்கத்து மொட்டை மாடி ஃபுல், பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்குது, அது மேலாம் ஃபுல்லாக ஏறிட்டாங்க. ஹோல் ரோடில் வந்து டிராஃபிக் நிற்கிறாங்க. 1300 people turned up in one குட்டி ரோட் ஆஃப் நங்கநல்லூர். போலீஸ் கேஸ்லாம் ஆயிடுச்சு. போலீஸ்க்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒன் ஸ்டூபிட் திங் வாட் ஐ டிட் வாஸ் தட் இஸ் 1 week before the elections. ஸோ நீங்கள் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம ஏதோ கேம்பெயினிங் பண்ணுறோம் அந்த மாதிரி ஏதோ நினைச்சிட்டாங்க. தென் போலீஸ் நான் அலோ பண்ணேன், இந்த மேலே பாருங்க ஜஸ்ட் சிங்கிங்னா அவங்க உடனே ஸ்டாப் பண்ணினாங்க. நான் உடனே ஸ்டாப் பண்ணி எல்லாரையும் அமிச்சிட்டோம். I at that time thought that was the end. But by that time I thought என்னோட ஐடியாலஜி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. saying that okay இவ்வளோ வருதுன்னா where is that one spot where audience have always been audience and performers have always been performers, அதை நம்ம உடச்சு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக I thought ஆடிட்டோரியம்ஸ்ல இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும், ஸோ அங்கே மட்டும் தான் அவங்க கை தட்டிகிட்டே இருந்திருப்பாங்க, அங்கே அவங்கள பாட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக இதுவும் அமைஞ்சதுனால கோஇன்சிடென்ட்லி ரெண்டும் கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ the May session we went to Museum Theatre Chennai. That is the first auditorium show. அது நடக்கலன்னா நீங்க போயிருக்க மாட்டீங்கல்ல. இதுல ஏதாவது ஒரு செயின்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்தாலுமே நம்ம எங்க இருந்திருப்போம் தெரியாது. ரொம்ப சிம்பிள். கோவிட் ஒரு வருஷம் முன்னாடி வந்துருந்துச்சுன்னா நாங்க எங்க இருந்திருப்போனே தெரியாது. அதனால தான் I call it accidental destiny. Whereas இது எதுவுமே நான் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. எதுவும் நடந்துச்சு. One thing I will give to myself was I was consistent. I never stopped. Every 1 month. So இந்த டைம்ல நான் ad filmsக்குலாம் மியூசிக் பண்ணிட்டேன். That was my revenue-க்காக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து இது வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஆடு எல்லாம் பண்ணி சம்பாதிச்சு வச்சிருக்கோம்னா அதில் 10,000 ரூபா மொட்டை மாடிக்குன்னு எடுத்து வச்சிருவேன். அந்த லைட்டு போடுறது, வரது காஃபிக்கு செலவு பண்ணுறது, சாப்பாடுக்கு செலவு பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, இதுக்காக எடுத்து வச்சிருப்பேன். அந்த 10,000 ஆரம்பிச்சது அது இது பியூர்லி என் ஃபன்னுக்காக. அந்த 10,000ங்கிறது நான் ஹாப்பியாக அதுக்காக தான் அப்படி ஆரம்பிச்சது. நவ் இட்ஸ் ஸ்லோலி ஒன்ஸ் அது ஆரம்பிச்சேன். ஒன்ஸ் ஆடிட்டோரியம் ஸ்டார்ட் ஆனே எவ்ரிதிங் வாஸ் பிஸ்னஸ் மூவ். நோ ஐ வாசன்ட் பிளேயிங் அரவுண்ட் வித் எனிதிங். அண்ட் இது எந்த சிட்டிக்கு போகணும், அந்த சிட்டியில் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும், இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்த மூவ் தான். ஆக்சிடென்டலாக பண்ணணும்னு கிடையாது. ஆனால் அந்த ஏப்ரல் வரைக்குமே வந்து எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு, ஜாலியாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஜோன்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே. ஸோ லைக் உங்களோட ஷோஸ்க்கு எப்போ டிக்கெட் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாலும் 2 minutesல வந்து ஃபுல்லாக எடுத்து டிக்கெட் என்னதான் நடக்குது அப்படி எப்படி இவ்வளோ சீக்கிரம் எங்களால் புக் பண்ணவே முடியல. நான் வாஸ் லைக் ஐ ஹேவ் டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. ஒரு 3-4 months ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் ஐ காட் திஸ் நியூ இயர் ஷோ. அதுவுமே வந்து லாஸ்ட் மினிட்ல ஐ வாஸ் ஏபிள் டு புக். ஸோ என்ன நடக்குது, ஏன் வந்து அவ்வளோ ஃபுல்லாகுது உங்கள் ஷோட? இது ஒன்று ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் thankful for this. We are 6th year into this and still it's happening. It's very grateful and we are also நம்ம பண்ற ஒர்க்குக்கு அது ஒரு ரெகக்னிஷன் மாதிரி தான். Very true, yeah. ஒன்று நாங்கள் விசாரித்த போது இட்ஸ் அ டிராஃபிக் தட்ஸ் ஹேப்பனிங் டியூரிங் த சென்னை ஷோ தான். ஸோ ஃபார் சே we are releasing 3,000 ticketsனா நாங்கள் டெக்னிக்கலி எடுத்து வைக்கிற டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஃபார் த கெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். கெஸ்ட் யார் யார் வராங்க அவங்களுக்காக ஒரு 100 எடுத்து வச்சு தாங்கணும். எந்த ஆடிட்டோரியமில் பண்ணுறோமோ அவங்களோட ஸ்டாஃப்காக ஒரு 10 இருக்கும். இதை மாதிரி எடுத்து வைக்கிறதா மிச்சம் எல்லாத்தையுமே ஆக்சுவலி நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரிலீஸ் பண்ணிட்டு என்ன நாங்கள் இது வந்து ஒரு மாதிரி ஒரு டைம் வந்து எங்களை பயங்கரமாக அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஸ்கேம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எல்லா டிக்கெட்டும் ஹைப் தான் கிரியேட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஒரு ஆசையாக இருக்குன்னா, டே ஒருத்தருக்காக தோணாரு ஒரு மனுஷனுக்கு எப்படி 3000 பேர் தெரியும் அப்படிங்கிறது ஒருத்தருக்காக தான். ஹவ் அ பிஸ்னஸ் மாடல் ரன்ஸ் அரவுண்ட் இட்.
அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் இருந்துச்சு. இல்லை இவ்வளோ சஸ்டைனபிளாக ஒன்று பண்ணணும்னா. பட் ஆனால் எனக்கு அது புரிஞ்சு, அது ஒரு விதமான அன்பு தான். இப்போ வந்து நம்மள வேகமாக அவங்க திட்டுறாங்கன்னா டே உன் ஷோக்கு வர முடியல அப்படின்னு நானும் திட்டிருக்கேன். அதான் நான் ஒரு முதல்ல கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இப்போ எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துச்சு. அவங்க அப்படி அதட்டி திட்டுவாங்கல்ல நம்ம ஊர் பக்கம் இருக்குல்ல, அது அதட்டல் வந்து ஒரு விதமான ஒரு அன்பு தான். ட்ரை கிடைக்க மாட்டேங்குது, 3-4 வருஷமா ட்ரை பண்றேன், அது என்ன கிடைக்க மாட்டேங்குது அப்படிதான் புரிஞ்சிருச்சு. அந்த கம்யூனிகேஷன் புரிஞ்சிருச்சு. ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம டிக்கெட்டிங் வெண்டார்ட்ட வந்து ஒரு ரிலீஸ் பண்ணலாம், நம்ம டேட்டாவை ரிலீஸ் பண்ணா அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து பிளைண்டா அந்த பாசம் தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேட்டா the traffic is bigger at that moment. இப்போ நான் சொல்லுவேன் அதுதான் 6:40க்கு நீங்க போனீங்கன்னா there is high chance you can book tickets because it works like the card system. The person who first goes in puts 5 tickets on, the 5 tickets is blocked on his name, but he can book only 2 tickets or his payment can get failed. அண்ட் அப்போ அந்த 5 டிக்கெட் மறுபடியும் அந்த பிளாக்ல வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்போ நீங்க புக் பண்ணலாம் முடியும். டெக்னிக்கலா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 1 மினிட்லாம் செல் அவுட்ல ஆகாது. என் டிக்கெட் நல்லாவே இருக்கும். பட் ஆனா அந்த இமீடியட் த்ரஸ்ட்ல வந்து அவங்க அந்த மீன் வெயில தான் மிச்சவங்க புக் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இவங்க திட்டம் வந்துடுறாங்க. என்ன நீங்க அதான் இதுக்கு மேல இவங்க சொல்லுவாங்க நீங்க பெரிய ஆடிட்டோரியம்ல போடுங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வைஸ் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு என் ஷோக்கு ஸ்பான்சரே கிடையாது, நான் என் பணத்தை போடுவேன், டிக்கெட் பணத்துல ரெவென்யூ எடுக்கிறேன்ல. சோ நீங்க you have been to my show, there is no anchor, no sponsor about reading, nothing. நான் நேரா வருவேன், ஷோ ஆரம்பிக்க 2 நிமிஷத்துல முடிவு வீட்டுக்கு போயிடுவேன். there is no. இன்னொன்னு சொல்லணும்னா நீங்க கொடுத்த லிஸ்ட்ல வந்து 20 சாங் இருந்துச்சு, நீங்க 16 தான் பாடுனீங்க, மீதி 24 இருக்கும், 22 பண்ணுவோம். இன்னும் 4 சாங் பாடவே இல்லை, ஏன் பாடல? பாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன், எப்படி வர்க் ஆகும்னு சொல்றேன். பட் இதுதான் ரீசன் டிக்கெட் கிடைக்காது. That's what I'm saying. So எல்லாரும் வந்து வரணும்ன்றதுக்காக தான் திட்டுறமே தவிர இல்ல. ஆக்சுவலி எனக்கு அது I am not taking it to the heart also. I can understand the communication. Also okay, அவங்க வர ட்ரை பண்றாங்க, நம்மளால முடியல, இதை எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணலாங்க, அதுக்கான வேற வழி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா அவுட்டோர்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க கத்தி பாடும்பொழுது அது கேட்காது, கம்ஃபர்டபுளா இருக்காது. இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா நீங்க பாடுறது உங்களுக்கு கேட்கறனாலும் கூட்டமா பாடுறாங்கிற ஃபீல் கிடைக்கிறதுனால நீங்களும் தைரியமா பாடுறீங்க. அது அவுட்டோர்ல உங்களுக்கு கிடைக்காது. அந்த வைப் எவ்வளோ வரும்னு தெரியல. நாங்களும் டெஸ்ட் பண்ணலாம், என்னைக்காவது ஒரு நாள் பண்ணலாம். பட் ஆனா தரல, அது இந்த அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபைங். ஈக்குவலி த ப்ரொடக்ஷன் வேல்யூ வில் இன்க்ரீஸ். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். I don't want to go to the 4-figure ticket price as of now. எனக்கு வந்து 950 வந்து எல்லாத்தோட வேல்யூ கோவிடுக்கு அப்புறம் எல்லாத்தோட வேல்யூ ஜாஸ்தி ஆனதுனால நான் ஜாஸ்தி பண்ண வேண்டியதா போச்சு. Until then my costliest tickets used to be 500. இப்போ வந்து மிச்ச ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால நான் இன்க்ரீஸ் ஆக வேண்டியதா போச்சு. நம்பர் ஆஃப் மியூசிஷியன்ஸ் கம்மிங் இன் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, லைட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான். ஸோ அப்போ இஃப் இன்கேஸ் நான் நிறைய பேரை ஆக்குபை பண்ணணும்னா எய்தர் நான் ஸ்பான்சர்ஸ் உள்ள கொண்டு வரணும், இல்லாட்டி டிக்கெட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு ஓகே திட்டு வாங்கிக்கலாம் அந்த ஜோன்ல இருக்கு. சோ ஓகே, சோ நீங்க 90s கிட்டா இருக்கிறதுனால இந்த क्वेश्चन உங்களுக்கு. இப்போ பல 90s கிட்ஸ்க்கு வந்து இப்படிதான் நம்ம வந்து ஒரு இப்படிதான் ஆக போறோம் இது பண்ண போறோம் அப்படின்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிறவங்கள மாதிரி நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது இல்லை. நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்கூல்லயே நம்ம டிசைட் பண்றது இல்லை. இன்ஃபேக்ட் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம டிசைட் பண்றது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற ஒரு 90s டிபிக்கல் கிட்டுக்கு இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து when you had a change, அந்த சேஞ்ச் ஓவர் போது என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் and you're not prepared for it la, so என்னெல்லாம் difficulties you faced? One, very very supportive parents. That is, we are way too poor, but still they supported us பயங்கரமா. My hometown is Trichy. I come from the small town called Thiruvarangam, Srirangam. So நான் படிச்சது government school. Then I did my engineering in இது சாஸ்திரா தஞ்சாவூர். So அதுவே education loan தான். So அது முடிச்சாச்சு. அதுக்கு அப்பவே third year முழுது எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா எனக்கு என்ன வரலங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு என்ன வருங்கிறது தெரியல. But I had this fantasy towards sound. ஒரு தியேட்டருக்குள்ளே உட்காந்தா எப்படி இந்த சவுண்டு ட்ராவல் ஆகுது, எப்படி ஹெலிகாப்டர் சவுண்டு பின்னாடிலேருந்து வருது, ஏன் மழை பெய்யுறது நம்ம மேலேயே பெய்கிற மாதிரி இருக்குது, இந்த ஃபேண்டசி பயங்கர இதுவாக இருந்துச்சு. ஸோ இது ரிலேட்டாக நம்ம படிக்கலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த தாட்டு. அப்போ வந்து அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஒன் மேன் ஏர்னிங் ஃபேமிலி அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து எங்கள் அப்பாட்ட எப்படி கொண்டு போகிறது அப்படின்லாம் தெரியல. பட் ஆனால் தைரியமாக சொல்லிட்டேன், எனக்கு இதுதான் ஆசையாக இருக்குன்னு அது பண்ண போட்டோம்னா there was நீ நம்பவே மாட்டீங்க, there wasn't even an argument. அதெல்லாம் பயங்கர அம்மா பயந்தாங்க. அம்மாவோட ஃபர்ஸ்ட் பயம் என்னன்னா உங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பா, வெரி லெஜிட்டிமேட் அவங்க சைட் ஆஃப் டவுட் தான் அவங்க கிடைச்சு. நீ எப்படி பழைப்ப, உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, வாழ்க்கையே முடிஞ்சிடும், சினிமாவுக்கு உண்டான பயங்கள் இருக்கும், அது இருந்துச்சு அவங்ககிட்ட. அப்பாவுக்கு என்னன்னா, அப்பா wanted to be a film editor, but because of the family situation he couldn't, so he didn't want to say no to me. He was like உனக்கு பிடிச்சது நீ பண்ணு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த டைம்ல ரிட்டையர் ஆவேன்,
இந்த டைம் கூட நீ பொழைச்சிக்கிட்டேன்னா ஓகே, இல்லைன்னா இன்ஜினியரிங்க்கு என்ன வேலை கொடுக்குமோ அது வந்து இன்ஜினியரிங் நான் பாஸ் பண்ணிட்டேன், 0 years பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால அது ஒரு பேக்கப் மாதிரி ஒன்று வச்சுட்டு தென் ஐ ஜாயின் ஆடியோ இன்ஜினியரிங். ஐ வாண்டட் டு பி a theatre mix engineer. That was my dream. I was never wanted to do music. I never wanted to come into performing side or the production side. I wanted to be a theatre mix engineer. எனக்கு வந்து அதுல தான் ஃபேண்டசி இருந்துச்சு ஃபுல்லா. ஆல்மோஸ்ட் நான் டிப்ளமா இன் ஆடியோ இன்ஜினியரிங் மியூசிக் லான்ச்ல பண்ணேன், ஸ்டீஃபன் தேவசியா சார் அவரோட காலேஜ்ல பண்ணேன். அது முடிகிற வரைக்குமே நான் அட்டன் பண்ண ஒர்க் ஷாப், அட்டன் பண்ண கிளாஸஸ் எல்லாமே தியேட்டர் மிக்ஸ் இன்ஜினியரிங் தான். அந்த சைட் தான் போகணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கான வெளியே வரும்போது தான் உங்களுக்கு ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, இது எவ்வளோ நமக்கு காசு கொடுக்கும் அண்ட் இதுக்கு எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இது எந்த ஊரில் கிடைக்குது, இது எவ்வளோ ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது தான் யூ வில் ஸ்டார்ட் டு லுக் அரௌண்ட் வேற 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 விஷயங்கள். அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டு சரி ஓகே ஐ ட்ரைட் எவ்ரிதிங். என்ன ஜாப் நீங்கள் சவுண்ட் சைடில் சொன்னீங்கனாலும் நான் ஒரு தடவை பண்ணியிருப்பேன். ஐ ஹவ் ஒர்க்ட் அஸ் அ சவுண்ட் இன்ஜினியர் ஃபார் யூடியூப் சேனல், ஆடியோ எடிட்டிங் சைடில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரொடக்ஷன் சைடில் மேக்கிங்காக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில், அண்ட் தென் ஆடுக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட்ரி மியூசிக் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட்ரி சவுண்ட் டிசைனிங் பண்ணியிருக்கேன், வெறும் ஃபிலிம் மிக்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன், வெறும் பாட்டு மிக்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன், வெறும் டப்பிங் ஸ்டுடியோவாக ஒர்க் பண்ணாத இடமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஃப்ரீலான்ஸ். அங்கே ஒரு 2000 ரூபா கொடுப்பானா நமக்கு நல்லது, அங்கே ஒரு 3000 ரூபா கொடுப்பானா நமக்கு நல்லது. இப்படி ஒர்க் பண்ண ஜாபே நிறைய இருக்கும். ஒரு 3 வருஷம் வாழ்க்கையே இப்படிதான் இருந்துச்சு. ஈவன் தோ இட்ஸ் லைக் ஆஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பண்ண, பட் இட்ஸ் நாட் அ வெரி ரெவன்யூ பவுண்ட் ஜாப் ஆல்சோ. பட் ஆனா ஏதோ ஒரு உந்துதல் இருந்துச்சு. மீன்வைல் நான் என் வீட்டுக்குள்ளேயே குட்டி செட்டப்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸோட மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றது, என் பாட்டு பண்றதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சைட்ல ஃபன்னா போயிட்டே இருந்துச்சு. வீக்கெண்ட் ஆச்சுன்னா திருவிழா மாதிரி இருக்கும் என் வீடியோ. ஒரு 10 பேர் இருப்பாங்க, கிட்டார் இருக்கும், பேஸ் இருக்கும், நம்ம எதாவது ரெக்கார்ட் பண்ணலாம், எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வாஸ் ஹேவிங் ஃபன். Even though there were difficulties, I was having clear fun. But இது பிசினஸா கொண்டு வரும்போது any difficulties you faced? ஆகுனே தெரியாது. இல்ல அதுக்கப்புறம் once you started, அதுக்கப்புறம் இருக்கிற difficulties is majorly on sustainability. இப்போ பேசிக்கலி மொட்டை மாடி ஒர்க் ஆகிறதுக்கு ஐடியா இஸ் ரிலேட்டபிலிட்டி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு ரிலேட்டபிள் ஆக்க முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் பயங்கரமாக இருந்துச்சு. எவ்வளோ புது பாட்டு பண்ணிகிட்டே இருக்க முடியும். என் டேட்டா பேஸ் இஸ் ஸோ பிக். நவ் our database we have tried in the 6 years we have played around 450 or 550 songs across all our concerts. I don't know how many will have a database like this. So we never do that same. இந்த பாட்டு ஏன் அடிக்கடி பண்றாங்கங்கிற ஃபீலை கொடுத்ததே கிடையாது. ஓகே, எதையா ட்ரை பண்ணலாம், எவ்வளோ புஷ் பண்ண முடியும், நம்மளையே என்னென்ன புது பாட்டு பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸஸாக என்னென்ன ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி கண்ணே பண்ணோம்னா வேணும்னே அந்த பிரபுதேவா மாதிரி டம்ளர் சவுண்ட் வர்றது இதெல்லாம் பண்ணுவோம். ஹவு மச் வி கேன் ரீகிண்டில் தன் மெமரி. இப்போவுமே என் ஷோக்கு வரவங்க தான் சொல்லுவேன், டோன்ட் ஃபைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் சீட். என் மூஞ்சியெல்லாம் பார்க்கவே 5 நிமிஷத்துக்கு போர் அடிச்சிடும், 100% போர் அடிச்சிடும். வேறஸ் சிட் வித் யர் கேங், கம் வித் யர் ஃபேமிலி, மேக் அ மெமரி. மை அல்டிமேட் ட்ரீம் இஸ் லைக் நாளைக்கு அந்த பாட்டு கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம இங்கே ஆடணும்ல, சேர்ந்து குடும்பமாக ஆடணும்ல, ஃப்ரெண்ட்ஸாக அதை கிரியேட் பண்ணிட்டோம்னா ஓகே, அவ்வளோதான் சக்ஸஸ். என் மூஞ்சியை பார்த்து doing it so beautifully. There are a lot of stories people come and tell me. அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர எமோஷனல். சம்டைம்ஸ் நமக்கு தோணும்ல, இது பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது நம்ம நிறைய ஹேட்ரட் பார்ப்போம். அந்த பார்க்கும்பொழுது ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது இதை மாதிரி ஒருத்தவங்க வந்து கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும் பொழுது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் மொட்டை மாடியை வந்து தெரப்பிக்கு சஜஸ்ட் பண்ணவங்கலாம் இருக்காங்க. அதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன். இனிஷியல் டேஸ்ல வந்து அப்போ அந்த ஹேட்ரட்லாம் லைக் இனிஷியல் டேஸ்ல வரல. இனிஷியல் நம்ம ஊர்ல வந்து ஃப்ரீயா ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் அந்த பஞ்சாயத்து காசு அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு டவுட்டே ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்ச போது ஹேட்ரட். ஒரு விஷயம் நான் ரொம்ப பீஸான ஃபேக்டா என்ன நான் என் மைண்டுக்குள்ள போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஐடியா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 50% பிடிக்கும்னா 50% பிடிக்காது. அந்த பிடிக்காத 50%ல 25% காண்டு காமிக்க தெரிஞ்சவனா இருப்பான், காண்டு காமிக்க தெரியாத. இது நம்ம பார்க்க முடியாது. அக்செப்டபிள் கிடையாது. தட் இஸ் ஃபேர் இன் ஆர்ட். அவ்வளவுதான். இது பிடிக்கலங்கிறது ஒரு ரசனத்தன்மைக்கு பிடிக்கலங்கிறது ரொம்ப நியாயம். பிடிச்சுதான் ஆகணும் நான் எதிர்பார்க்கறது தான் இங்க தப்பு. அந்த ஃபேக்ட் வந்து பிடிக்கல நான் வரமாட்டேன் அப்படின்னு நீ சொல்றவங்க எனக்கு ஓகே. எனக்கு எது ஓகே கிடையாதுன்னா அதை பர்சனல் அப்யூஸாக மாற்றும் பொழுது அது கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் இவங்க நம்மளை திட்டுறாங்க, ஒரு பாயிண்டில் இருந்துச்சு, ஏன் இவங்க நம்மளை திட்டுறாங்க, நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுவும் காலப்போக்கில் பழகிடும். நேற்று நீ என்ன அம்மா திட்டினியா, நீ அப்பா தான் திட்டினியா, 2 பேரும் திட்டுவாங்க, இப்போ யார் திட்டுவா இப்படிங்கிற மாதிரி திட்டினாங்க இருக்கும் ப்ரோ. லைக் ஜென்ரலாக இருக்கும். டிக்கெட் கிடைக்கலங்கும் போது திட்டினவங்க எல்லாமே இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அது கோவம் வந்துருச்சுன்னா அது அந்த 2 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பேசுறோம் யாருக்குமே தெரியாது. அது எல்லாமே ப்ரோ ஒரு 10 நிமிஷத்துக்கு கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பழகிடும். அடிக்கிறா வலிக்குது அவ்வளவுதான். ஸோ அந்த பாயிண்ட்ல தான். ஸோ சஸ்டைனபிலிட்டி வாஸ் அ ஹியூஜ் டாஸ்க். லைக் எப்படி நம்ம புதுசு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
expanding to different places was a task. Then going international became a task. எப்படி பண்ணலாம், இது என்னென்ன பண்ணலாம். இப்போ இன்டர்நேஷனல் வெளியிலேருந்து பார்க்கறது ஜாலியாக இருக்கும். இத்தனை கண்ட்ரி போகிறாங்க ஜாலியாக, அதெல்லாம் இல்லை, பயங்கர கஷ்டமாக இருவாங்க. அங்கே போய்ட்டு ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணி இந்த ஐடியா ஒர்க், ஏன்னா அவங்களுக்கு தானே ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸி. அவங்க இப்போ அங்கெல்லாம் போகும்போது என்ன ஆகிடும்னா, சென்னையில் உள்ள ரசிக்கிறாங்க, இதையா ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பயங்கர ஹர்ட் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிறதோட அங்கே நாங்கள் இன்னும் எஃபர்ட் போடணும் பயங்கரமாக. இது ஊர் பஞ்சாயத்து ஆயிடுச்சுடா, இது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். பட் லக்கிலி Tamil is so beautiful a language and its diaspora is so big. அது acceptability factor பயங்கர ஜாஸ்தி. இப்போ ஒரு ஊருக்கு போனோம்னா நம்ம ஊர் மக்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க சூப்பராக அதை எம்ப்ரேஸ் பண்ணுறாங்கல்ல. அது வந்து கிரெடிட் எனக்கு கிடையாது, தமிழுக்கும் அந்த லாங்குவேஜ் கொடுக்குற மியூசிக்கும். அதான் தேங்க்ஸ் சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னாலே ராஜா சார் இருக்கு, ரஹ்மான் சார் இருக்கு, யுவன் சார் இருக்கு, இப்படி தான் போகும். ஹாரிஸ் சார் இருக்கு, இந்த ஆர்டரில் தான் போகும். இப்போ அப்ராட்லலாம் ரெஸ்பான்ஸ் வந்தால் நீங்கள் பார்க்கும்போது லைக் நம்ம ஊருக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் மாதிரி நீங்கள் அங்கேயும் கிடைக்கும் போது பயங்கர எமோஷனலாக இருக்கும். பயங்கர எமோஷனலாக இருக்கும். இன்னொன்று வந்து okay, we are doing something good. அவங்களுக்கு that's one of the reason why we strictly regional. அது நாங்க ஹிந்தி பாட்டு பண்ணது கிடையாது, தெலுங்கு பாட்டுலாம் பண்ணது கிடையாது. என்னன்னா பண்ணணும் at the end of the day we are musicians. கடகடன் ரெக்கார்ட் அதே நோட்ஸ் தான் மனப்பாடம் பண்ணி பண்ணா பண்ணலாம். பட் ரீஜனலா இருக்கிறது வந்து ஓகே, அவங்களால ரிலேட் பண்ண முடியாது. இந்த பேண்ட் வந்தாங்கன்னா எங்க தமிழ் பாட்டு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ரிலேட்டபிலிட்டி வந்து பயங்கர. அதனால எனக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு தெரியும். பட் ஆனா ஐ எம் டேக்கிங் கால் ஹியர். ஓகே, இது வந்து நம்ம ஊருக்கு இப்போ இங்கேருந்து நம்ம ஆம்ஸ்டர்டாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆம்ஸ்டர்டாம் இருக்கிறவங்களுக்கு ஷூரா தெரியும் இந்த ஷோக்கு போனா தமிழ் பாட்டு தான் கண்டிப்பா. பாதி ஹிந்தி பாதி தமிழ் இருக்காது, பாதி தெலுங்கு இருக்காது. அது ஒரு ரிலேபிளா ஒரு ஆடியன்ஸ்க்கு இருக்கலாம். அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம ட்ரூவா இருக்கலாம் அப்படிங்கிற. எனக்கு ரொம்ப நாளாவே அந்த ஒரு ஃபேசினேட்டிங், பிகாஸ் நான் வந்து மியூசிக் கத்துக்கிட்டேன், பாதியில விட்டுட்டேன். ஸ்டேஜ்ல ஏறி பாடுறவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே கீழேருந்து நம்ம என்னைக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம அந்த பார்க்கும் போதே வந்து ஒரு எப்படி இருக்கும் ஆக்சுவலா ஸ்டேஜ்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது. எனக்கு அது லைக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஒன் இஸ் முதல்ல அந்த ஃபியர், எனக்கு ஃபியர் ஆரம்பத்துலேருந்து ஸ்டேஜ் ஃபியர் கான்செப்டே கிடையாது. நத்திங் டு லூஸுங்கிற மைண்ட் செட்டில் தான் உள்ளே போவேன். ஸோ அதனால நம்ம பண்ணுறதை ஒழுங்காக பண்ணுங்கிற தாட் இருக்கும், பட் அது ஃபியராக இருக்காது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ அது பெருசாக பஞ்சாயத்தானதே கிடையாது. ஸ்டேஜ்லேருந்து எப்படி இருக்கும்னா பயங்கர டென்ஷனா இருக்கும். ஒன்று வந்து ஒரு கேப் விட்டோன்னா கலாய்ச்சி விட்டுருவாங்க. அந்த கேப் விடாமல் எப்படி பார்த்துக்கிறதுங்கிறதுல வந்து ரொம்ப 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 கான்ஷியஸாக இருக்கணும். அதுதான் மியூசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், மியூசிக்கலி ரைட்டாக இருக்கணும். தப்பு அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு தப்பு ஆப்வியஸ்லி பண்ணுவோம், பட் ரொம்ப ரொம்ப எவிடென்ட்டாக தப்பு பண்ணிடக்கூடாது. இதை மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கும். எனக்குலாம் மைண்டில் கண்ணா பண்ணணும். அவங்க பாடணும், மியூசிஷியன்ஸ் இன்டர்வியூ வாசிக்கும் போது நான் அவங்கள்ட்ட போகணும், அவங்க நோட்ஸ் கரெக்டாக வாசிக்கிற மாதிரி கியூ கரெக்டாக கொடுக்கணும், அடுத்த பாட்டு என்ன எனக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ இது ஸ்டேஜிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான்? நான் தான் மேஜராக ஃபுல்லாகவே நான் தான். ஆனா 24 பாட்டு லாஜிக் கேட்டிங்களா, ஏன் 2 பாட்டு பண்ண, அந்த 2 பாட்டு எங்களோட பஃபர். ஸோ 10வது போட்டும் பொழுது நானும் சுந்தரமும் டிசைட் பண்ணிடுவோம் என்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, இந்த ஷோவை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணுமா ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகணுமா, என்ன மாதிரி பாட்டு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு இது ரிலேட்டபிளாக இருக்கும். அதுக்காக அந்த 2-4 பாட்டு பஃபரில் வச்சிருப்பீங்க. ஓகே, 2 மணி நேரத்தில் 26 பாட்டு பண்ணவே முடியாது. ஒரு பாட்டு 5 நிமிஷம் நீங்கள் கணக்கு வச்சிங்கனாலே அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு இவங்க பாடல, நாங்கள் இங்கேருந்து கத்துறோம் ப்ளீஸ் பாடுங்க பாடுங்க அப்படின்ட்டு. எனிவேஸ், ஸோ லைக் டெல் அபவுட் யுவர் டீம். நீங்கள் அந்த டீம் மொட்டை மாடியிலேருந்து பண்ணது இப்போ வரைக்கும் the same team upgrade da irukka irundhavanga yaru pola illa musicians are still the same because we are all friends at the end of the day. so adala idu அதில் ஒரு கமல் சார் வந்தது ஒரு மைல் ஸ்டோன் இல்லை, நான் மியூசிஷியன்ஸ் வந்தது அப்படி. வீண ஹரிதா வந்து என்னோட ஒரு மைல் ஸ்டோன், ஆஷிஷ் வந்தது என்னோட ஒரு மைல் ஸ்டோன். அவங்க வந்து ஜாயின் பண்ணி நான் அவங்களோட வாசிக்கிறேன் ஒத்துக்கிட்டது வந்து எனக்கு, ஏன்னா நான் எக்ஸ்ட்ரீம்லி அவுட் சைடர், ஊரும் அவுட் சைடு, உள்ளே வந்து கான்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போது அவுட் சைடர். எனக்கு மியூசிஷியன்ஸ் யாரே தெரியாது. நாங்கள் ஒரு குட்டி அந்த குக்கூன் மாதிரி தானே, நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தோம், அவ்வளோதான். அப்புறம் ஆட் ஆகிற ஒவ்வொருத்தரும் எனக்கு போனஸ் மாதிரி தானே. ஓகே, இவங்க நம்ம ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணி தான் வராங்க டீமில். மியூசிஷியன்ஸ் ஆன் ஸ்டேஜ் மட்டுமே 8 பேர், நாங்கள் 3 பேர் 11 பேர். டீம் மொட்டை இப்போ சென்னை ஷோ, சென்னை ஷோவில் பார்த்தீங்கன்னா திருவிழா 40 பேர் இருப்போம். சென்னை இஸ் அவர் செலிப்ரேஷன் ஸ்பாட். இப்போ எப்படி ஆயிடுச்சு, நாங்கள் ஊருக்குலாம் போகிறதுனால எவ்ரி சென்னை ஷோ இஸ் ஆர் செலிப்ரேஷன். நாங்கள் அப்படி பார்ப்போம். சென்னை மக்களோட கொண்டாடுறதுங்கிறது ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன். டின்னர் எல்லாரும் சேர்ந்து போகிறதுங்கிறது ஒரு விஷயம். எங்களுக்கு 40 பேர் சேர்ந்து போய் அப்படியே அலப்பறையா சாப்பிடுவோம். இது எங்களுக்கு ஒரு திங். ஓகே, ஸோ லைக் இப்போ அந்த மியூசிஷியன்ஸ்லாம் ஆட் ஆகிட்டே வந்திருக்காங்க இப்போ. அண்ட் இப்போ இந்த ஜேர்னி, இந்த 6 years ஆஃப் ஜேர்னியில் வாட் வாஸ் யுவர் மேஜர் லேர்னிங்? ஒன், டு பி கைண்ட்
with the people. That's what musicians ask for more than music. அது ஒரு பயங்கர நினைக்கும். ஏன் வந்து என் டீம் வந்து டச் வுட் எதுவுமே ஸ்பிளிட் ஆகாமல் இருக்குன்னா நாங்கள் மியூசிக்கை கொஞ்சம் ஆக்சுவலி செகண்டரியாக பார்க்குறோம். we are putting kindness and empathy in the front. இப்போ நாங்கள் உனக்குனா நான் நிற்பேன் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் வந்து கொஞ்சம் நாங்கள் பெருசாக பார்ப்போம். நான் வந்து வீக் டே ஷோஸ் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா என் மியூசிஷியன்ஸ்லாம் ஒர்க்கிங் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஸோ வீக்கெண்டு மட்டும்தான். ஸோ இப்போ நான் பணத்துக்காக நான் வேறு மியூசிஷியன்ஸ் போகிறேன், இது அந்த கான்செப்டே கிடையாது. நீங்கள் வரீங்கன்னா ஷோ பண்ணுறேன், இல்லாட்டி ஓகே பணம் தானே போயிட்டு போகுது. ஒரு இது 6 வருஷம் நாங்கள் 6 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறோம். எங்கே போனாலும் இந்த டீம் போகலாம், இல்லைனா எங்கேயுமே போக வேணாம். ரொம்ப சிம்பிள், நீட். அந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த டீமுக்குள்ளே ஒருத்தர் 2 பேர் வராமல் இருக்கலாம் ஒரு ஷோக்கு, அது நடக்கலாம். பட் ஆனால் ஓகே வராங்கன்னா சேர்ந்து போகலாம், எங்கேனாலும் சேர்ந்து போகலாமே. எதுக்கு இப்போ தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அதில் என்ன அது ஒரு அது வந்து டிரான்சாக்ஷன்லாம் அவங்களும் எனக்கு காமிக்கிறாங்க. ஸோ அப்படி நான் பண்ணுறதுனால சாட்டர்டே சண்டே ஷோ இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. தேர் ஆல் பிஸி மியூசிஷியன்ஸ், ஸ்டில் தே கிவ் மீ கொஞ்சம் ப்ரியாரிட்டி பிகாஸ் ஐ டூ திஸ். ஸோ அந்த ஒரு லேர்னிங்னு பார்த்தா இது ஒரு பெரிய லேர்னிங். இன்னொன்று வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் தெம் ஆஸ் மியூசிஷியன்ஸ் அலாட். ஸ்டேஜில் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஸ்டேஜில் எப்படி இருக்கணும், வாட் இட் டேக்ஸ் டு பி அ மியூசிஷியன், வேர் டு யூ லேர்ன், ஹவு யூ ப்ராக்டிஸ், இது எல்லாமே எனக்கான லேர்னிங். ஸோ கன்சிடரிங் ஐம் அன் அவுட் சைடர், இதை மாதிரி உள்ளுக்குள்ள ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர லேர்னிங்காக இருக்குது. அவங்கள்ட்டேருந்து நான் அண்ட் ஒரு மியூசிஷியன் சர்க்கிள் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு புதுசாக மியூசிக் கிடையாது. இப்போ ஹரிதா வந்ததுலேருந்து நான் நிறையா மலையாளம் மியூசிக் கேட்க ஆரம்பிச்சேன். அது உங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். வேறு ஸ்டைல் ஆஃப் மியூசிக். நான் ஜென்ரலாக இங்கிலீஷில் வந்து ஒரு செட் ஆஃப் மியூசிக் தான் கேட்பேன். இங்கிலீஷ் மியூசிக் கேட்க ஆரம்பிக்கிறது வந்து நான் கேட்கறது எனக்கு 50s 60s ஜாஸ் தான் என்னோட ஃபேவரட். அதிகபட்சம் போனாலும் என்னால் இப்போ ரிலேட்டபிளாக இருக்கிறது கோல் பிளேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கேட்கறது எல்லாமே பழைய மியூசிக்காக இருந்தது, பழைய ஜாஸ், பழைய ராக், இது மாதிரி தான் இருந்துச்சு. ஹரிதாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் புது மியூசிக் கேட்கறது எப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு செட்டு வந்து பயங்கர கர்நாடிக்லி ட்ரெயின்டு மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. என்னோட அக்கோஸ்டிக் கிட்டாரிஸ்ட் கிரிங்கிறது வந்து ப்ராப்பர் 10 வருஷம் கர்நாடிக் கற்றுக்கிட்டாலும் அது மாதிரி. ஸோ அவன் மூலமாக கர்நாடிக் கற்றுக்கிறது என்னென்ன மியூசிக்லாம் கேட்கலாம், அது ஒரு சைடில் இருக்கும். எங்கள் ஃபோட்டோகிராஃபி டீம் வந்து பயங்கரமான கானா ஃபேன்ஸ். இப்போ ட்ரெண்டில் இருக்கிற கானா பாட்டு என்னங்கிறது அவங்கள்ட்ட என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான. உங்கள் டீமுக்குள்ள ஒரு ரூல் என்னன்னா, தேர் இஸ் நோ ஹைரார்கி இந்த டீம். யாரு கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கணும். இது ரொம்ப கிளியர். இவன்ட்ட பேச முடியுமா, அவன் இவன்ட்ட பேச முடியும், அதெல்லாம் அந்த கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்து என் ஷோ அன்னைக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து டே நீ தப்பா நிற்கிற அப்படின்னா நான் உடனே கேட்டு நான் பின்னாடி போயிடுவேன். தேர் இஸ் நோ கான்செப்ட். அது பழக்கிட்டோம். எங்க 15 பேருக்குள்ள அது ரொம்ப காமன். யார் வேணா எங்க வேணா எப்படி வேணா பேசலாம். ரொம்ப இதுவா அந்த அது இந்த மாதிரி செட் பண்ணிட்டதுனால ஸ்டேஜ்ல நீங்க பாத்துருப்பீங்களா, அது பெருசா யார் என்ன பேச நாங்க மட்டும் ஜாலியா இருப்போம். ஆமா, நீங்க ஒரு கேங்கா வரீங்க, நீங்க ஏதோ பண்றீங்க, நாங்க இங்க இருந்து என்ஜாய் பண்றோம், நீங்க அங்க என்ஜாய் பண்றீங்க. நீங்களாமே எனக்கு கேங் தான். நான் அப்படிலாம் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு பாயிண்ட் அப்புறம் ஆடியன்ஸ் நீங்க தானே அங்க டான்ஸ் ஆடின கேங், பயங்கரமா ஆடினீங்க, இது செமையா இருந்துச்சு, நான் வைப் பண்ணேன், நான் அந்த லிரிக் போது உங்களை பார்த்தேன், பாத்தீங்களா நீங்க, இப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி எனக்கு மொட்டமாடி ஸ்டார்ட் ஆகி ஆடியன்ஸா வந்தவங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்கன்னு பார்த்தாலே எனக்கு ஒரு 200-300 பேர், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மாலாம் இல்லை. சாப்பிட போகணும்னா இவங்களோட போவேன். ஒரு ஊருக்குலாம் எந்த ஊர்ல போனா யார் வீட்டுல தங்கணும், அவங்கன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே ஃபேமிலியாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஒரு மாதிரி ஜாலி. எந்த ஊருக்கு போனாலும் அங்கன்னு ஒரு 50 பேர் இருப்பாங்க, நமக்குன்னு ஒரு 50 பேர் இருப்பாங்க. அதான் ஒண்ணுமே கிடையாது, ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். நல்லா இருக்குல்ல அப்படி ஒரு இது வந்து ஒரு பிசினஸ் ஆகும் போது. இட் ஹேஸ் இட். ஸோ இப்போ அந்த 50 பேரும் ஏன் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம அப்படி வச்சு லைக் கரெக்டாக ட்ரீட் பண்ணுறோம். எதுவும் இதில் வந்து என்ன சொல்கிறது, டிரான்சாக்ஷனல் இன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏதாவது ஒரு மோட்டிவ்காகவே பார்க்கல, ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் ஷோன்னு வந்துட்டா அந்த சீரியஸ்னஸ் இருக்குது. ஒரு இந்த 2 மணி நேரம் ஒழுங்காக பண்ணணும் அவங்க வர்றது. ஸோ இந்த லாஜிக் மாதிரி தானே, அவங்க ஒருத்தவங்க வந்து ஃபிலிம் டிக்கெட்டோட காஸ்ட்லியான ஒரு டிக்கெட்டை கொடுத்து நம்ம ஷோக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வராங்கன்னா அப்போ அதுக்கான வைபை கொடுத்துடணும். அதுல ஃப்ரெண்ட்ஷிப் லேக் எடுத்துக்கலாங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த 2 மணி நேரம் ஸ்ட்ரிக்ட் தான். கேப்பே விட மாட்டோம். நீங்க வந்திருந்தீங்கன்னா அடுத்து போயிட்டே இருக்கும். தேர் இஸ் நோ கேப், தேவையில்லாம பேச்சுன்னு இருக்காது. தேர் இஸ் நோ கமெண்ட்ஸ் பாசிங், நத்திங் லைக் தட். என்கரேஜும் பண்ண மாட்டோம். ஆடியன்ஸ் ஏதாவது கமெண்ட் அடிச்சாலும் அதை என்கரேஜ் பண்ணுங்கிறதும் கிடையாது. ஸோ கிரியேட்டிங் அ ரிலேட்டிவ்லி a good environment around ஒரு வேவ்ல நல்ல ஒரு ஹெல்தி என்விரான்மெண்டா தான் இருக்கு. நீங்க சொல்ற இவ்ளோ இன்ட்ரிகேசிஸ்லாம் டிஃபிகல்ட் காலா என்ன தெரியல, சோஷியல் மீடியால போட ஆரம்பிச்சோம். குடிச்சிட்டு வந்தீங்களா வெளிய அனுப்பிச்சிருவோம். ஏன்னா ஃபேமிலி வராங்க, குழந்தைங்க வராங்க, மேஜரா நிறைய குட்டீஸ் வந்து ஆடும், பயங்கரமா ஜாலியா இருப்பாங்க. அங்க போது நீ குடிச்சிட்டு நீ அமைதியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நீ இருக்க மாட்டேன். ஓ வைப் தான் எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைப்பேன். அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. So we started putting all those things so that people can have okay இந்த மென்டாலிட்டியில இருக்கணும், இந்த மென்டாலிட்டியில இருந்து ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளேயே. பட் நைஸ். அந்த ஒரு கலர் பேலட் செட் பண்றதுன்றது இட்ஸ் a big challenge. as a leader நீங்க அத முன்னாடி நின்னு பண்றது, that's why it working so beautifully. Again that's the advantage of the team, right? Team also agree
agrees with me. Yeah, that's what. இவன் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் வந்து நேச்சுரலா வந்துருச்சு. உங்க டீமே கூப்பிட்டு பாட்காஸ்ட் பண்ணணும் தான் ஆசை, பட் ஆனா வந்து அது இப்ப முடியாததுனால பேசுறானே ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இது நிக்கவே நிக்காது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் போகாது. அவங்களுக்கு சோ நீங்க டக்கு உங்க டீம்ல இருக்கவங்கள நேம்ஸ் Haritha on the veena, then guitarist are Giridhar and Pramod, bass guitarist is Sankrit, Vishweshan இன்னொருத்தர் யூஎஸ்ல இருக்காரு, and then drummer is Vignesh, percussionist is Aditya, keys Clinton, and woodwinds and flute is Ashish. Singersல வந்து குருச்சரன், சிவரஞ்சனி, நானு, சுந்தரம், சூர்யா. நாங்கள் இதுதான் ஒரு ஹோல் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் மேனேஜிங் டீம் இருக்குது தனியாக, லிரிக் புக் டீம் தனியாக இருக்குது, ஃபோட்டோகிராஃபி டீம் தனியாக இருக்குது. ஓகே, இது இந்த பஞ்சுமே சேஞ்ச் ஆகல. 6 வருஷமா இதே டீம் தான். ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லெவலில் போயிட்டான் என்னோட ஃபோட்டோகிராஃபர். அதனால இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் உள்ள வந்துட்டாங்க. அப்போ ஆனால் இன்னும் அந்த இதுதான். இப்போ நான் மும்பை ஷோ பண்ணும்போது ஹீ டுக் த ஃபோட்டோஸ். ஸோ டச் விட்டு போகணும் அப்படிங்கிற ஸ்டோரியே கிடையாது. இப்போ யூஎஸ் டூர் நாங்கள் போகிறோம்ல, அந்த பேஸ் கிட்டாரிஸ்ட், பழைய பேஸ் கிட்டாரிஸ்ட் இஸ் கோயிங் டு ப்ளே வித் அங்க. சோ இத மாதிரி we also keep in touch. மொட்டை மாடியில வாசிச்ச ஒரு percussionist இருக்கான், லைக் ஆடிட்டரியுமே பார்த்ததுல. he lives in Australia, so we decided he should play in stage in Australia so that he also get a part of it. Sweet. So we kind of split across like this. So this is the team. So the team I take this opportunity and you guys are doing a great job. So like கேட்ட மாதிரி இப்போ இந்த டீம் வந்து இப்போ வளர்ந்துட்டே வந்திருக்கு. ஓகே, அண்ட் நீங்களும் வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு கான்சர்ட் மொட்டை மாடினாவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ இந்த டைமில் அந்த சாங் செலக்ட் பண்ணுறது அண்ட் நெக்ஸ்ட் எப்படி வந்து ஆடியன்ஸை என்கேஜாக வச்சுக்கலாம், இந்த ஷோட இந்த ஷோ பெட்டராக வச்சுக்கலாம் அப்படின்ற டெசிஷன்ஸ், அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும்? வி டிசைட் த டீமில். இப்போ ஒரு டீம் டிசைட் பண்ணோம்னா அந்த டீமுக்கு ஏத்தாப்புல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயிட்டு இருக்க டூர் அலப்புற அப்படின்னா, there should be a flow where it should start in a vibe which should end in a high. இதில் கிளியராக இருக்கும். லைக் இது வந்து ஸ்பீடு வைஸே அப்படியே ஸ்லோவாக ரைஸ் தான் ஆகணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருப்போம். ஸோ பாட்டு எடுக்கும் பொழுது அப்படி தான் இருப்போம். எடுக்கிறதே 25 பாட்டு தான் இருப்போம். எக்ஸாக்டாக இந்த 25 தான் இந்த டூர் இருக்குன்னா இந்த 25 தான் இந்த டூர் இருக்குது. அது ரொம்ப கிளியராகவே எடுத்துருவோம். அது எடுக்கும் பொழுதே எல்லா மியூசிக் கம்போசர்ஸும் கவர் பண்ணுறோமான்னு பார்ப்போம். லைக் ஏன்னா எல்லார்ட்டையும் ஃபேன்ஸ் இருக்கலாம். ஸோ ஒருத்தர் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற இது. நாங்கள் வந்து மோர் தென் ஹீரோஸை பார்க்காம கம்போசர்ஸ் தான் பார்ப்போம். ஏன்னா ரேடியோ மட்டும் கேட்குறவங்களா இருந்தாங்கன்னா அதனால கம்போசர்ஸ் தான் மெயினாக. என்னோட ஃப்ரெண்டும் அதானே, நான் யாரை செலிப்ரேட் பண்றேன்னா இல்லை மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட், இவங்க தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா அப்போ இவங்க தான் அதுதான் பிரைமா இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஷோக்கு 4 ரஹ்மான் பாட்டு இருக்கா, ரஹ்மான் சார் பாட்டு இருக்கா, 4 ராஜா சார் பாட்டு இருக்கா, இது மாதிரி நாங்கள் ஸ்பிளிட் பண்ணிப்போம் கிராஸ். ஓகே, எல்லாரோட வைபும் செட் ஆயிடுச்சுன்னா அப்போ இதுக்கு எல்லாருக்கும் ஆடியன்ஸ் இருக்கும். ஒரு ஷோக்கு வராங்கன்னா இதுலேயே ஏஜும் பார்ப்போம். எந்த ஏஜுக்கு என்ன தெரிஞ்சுங்க. இப்போ 2K கிட்ஸ் ஆகுதுன்னா அவனுக்கு எவ்வளோ தூரம் அவனால் பழசு இழுத்துட்டு போக முடியும். ஒன்று ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஆல்சோ கிவ் தம் குட் சாங்ஸ், இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு நம்மளோட சஜஷனாகவும் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் அவங்க வைப்ல இருக்கிற ஒரு அனிருத் பாட்டு பாடிடணும். ஸோ தட் இட் கிரியேட்ஸ் த பேலன்ஸ் அக்ராஸ் வித் தம். இது ஒரு டூர் செட் பண்ணோம். நவ் ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் டு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வித். அதில் அப்படி வந்த டூர் தான் அன்பிளக்ட். ஸோ ஒரு ஸ்டெப்பாக போகிறோம். இப்போ ஸ்டேஜ் பாடிட்டு இருந்தாங்க, ஆடிட்டோரியமில் பாடுறாங்க. அடுத்த ஸ்டெப்புன்னு நான் பார்த்தது ஒரு ப்ராப்பர் மியூசிக்கலாக சவுண்டாக இருக்கிற ஒரு கான்செர்ட், ஸ்ட்ரிங் செக்ஷன்லாம் வச்சு ஒரு கான்செர்ட் இருக்குன்னா அதில் அவங்க கூட சேர்ந்து பாடினா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ராவோட கொலாபரேட் பண்ணோம். ரஹ்மான் சாரோட சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ராவோட கொலாபரேட் பண்ணி ஆல் 20 songs ஆர் ஸ்லோ சாங்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி மெலடிஸ். யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட் த மெலடிஸ்ன்னு சொல்லிட்டு நீ ஆடலாம் போகிறது கிடையாது. அப்படி எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக நம்ம ஒன்று பண்ணா. பட் ஆனால் மியூசிக்லி இது பயங்கர சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we did the show in November and that went crazy. I didn't expect that and that's the first time I felt a standing ovation. முன்னாடிலாம் ஆடிட்டே இருப்பாங்க, கை தட்டுவாங்க, நமக்கு தெரியாது. This is the first time it had all age group from 85 ல இருந்து 5-year-old, 6-year-old. Literally the whole auditorium stood up after the show. And that was like okay, நம்ம ஏதோ கிரியேட்டிவா பண்ண ட்ரை பண்றோம், அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஐடியாஸ் கிரியேட்டிவ்லி என்னென்ன பண்ண முடியும், புதுசா என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருப்போம். இப்போ இந்த ஐடியா இங்கே ஒர்க் அவுட் ஆனால நெக்ஸ்ட் பெங்களூர் ஷோ இஸ் an unplugged show. So we are taking the entire orchestra to Bangalore and we are doing the show there. Slowly the மாதிரி next June first show is very special. You know I'm a Raja fan, so அதனால we are celebrating Raja sir, SPB sir. Okay. Usually the June shows are dedicated to SPB sir. So அதனால இந்த தடவை வந்து ராஜா சார் SPB sir show with Sunshine Orchestra பண்றோம். Full proper இதோட கண்டிப்பா வரோம். Please come with your parents. In the show is also for the parent generation. Because we did this show called Bring Your Parents where we celebrated MSV sir's music. Okay. Show ஓட கான்செப்ட் இப்படி தான் ஆச்சோம். If you are getting a ticket, உங்க அப்பா அம்மாக்கு the ticket is free. Oh, nice. So that the older people crowd is more and the younger people crowd is less.
அப்படி பண்ணி அவங்களுக்கான ஒரு ஷோ. இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தாவே வந்து நம்ம ஊர்ல வந்து எல்டர்லி பாப்புலேஷன் நிறைய. சோ அவங்களுக்காக வந்து பயங்கரமா ரசிச்ச ஒரு கிரவுட் இல்ல. ரேடியோல கேட்டிருப்பாங்க, நம்மள விட அவங்க ரொம்ப நம்பவே மாட்டீங்க. லிரிக் புக் கொடுத்தோம், மூஞ்சி மேல சிரிப்பாங்க. அவங்க யார்கிட்ட வந்து பேசுற நீ, எனக்குலாம் மனப்படம் எடுத்துட்டு போய் இந்த லெவலில் தான் நம்மள டீலே பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷோ பண்ணும்போது பயங்கர ஒரு பயம் இருந்துச்சு. இவங்க மேட்ச் பண்ணுவாங்களா, நம்ம 2 மணி நேரம் ஷோ வேற சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க எனர்ஜி எங்களால மேட்ச் பண்ண முடியல. அவங்க அடிச்சு நவுத்துறாங்க எல்லா பாட்டையும். ஒரு பாட்டு சிக்ஸர் தான். நம்ம என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைம் பண்ணும்போது ஆடிட்டோரியம்ல பண்ணிட்டோம். முதல் தடவை மொட்டை மாடியில பண்ணோம். அடுத்த டைம் ஆடிட்டோரியம் ப்ராப்பரா சவுண்ட் சிஸ்டமோட வச்சு அப்பயும் திணறதா விட்டாங்க. 1.25 மணி நேரம் ஷோ அவங்களுக்குள்ள ஈடு கொடுக்க முடியல. ஃபுல் வித் என்து. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுதான் ஓகே எம்எஸ்வி சார் மாதிரியே. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, பாட்டி தாத்தா காலம் இஸ் எம்எஸ்வி, நான் வளர்ந்த காலம் ராஜா. ஸோ எனக்கு ராஜா ஷோ வேணும், எக்ஸ்க்ளூசிவ் வயசானவங்களுக்காக ஒரு ராஜா சார் ஷோ வேணும்னு சொல்லிட்டு ஐ தாட் ஓகே அது பண்றதா பண்றோம், பெரிய லெவலில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமியில் we are doing very much eager to see a lot of older people in the show. Okay, nice. ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இப்போ வந்து யங்ஸ்டர்ஸோட பண்ணும்போது ஒரு சில பாட்டு தான் பண்ண முடியும் ராஜா சாரோடதுலயே. அவங்கள கூட்டு வந்துட்டோம்னா அது ஒரு பவுண்டரியே வேற லிட்டரலா அந்த மை இது இருக்குல்ல, பேண்ட்வித் பெருசாயிடும் ராஜா சாரோடது. ஸோ அதுக்கு பயங்கர பேச கன்னீசம் வெளியே வந்து ராஜா. ஐ கேன் நெவர் ஸ்டாப் டாக்கிங். So yeah, hope for the great show. Yeah. So like பத்ரி வந்து இப்போ இவ்வளோ ஒரு லீடர்ஷிப் எடுத்து முன்னாடி ஒரு பிஸ்னஸாக நீங்கள் இவ்வளோ தூரம் யூ ஜஸ்ட் புல்லிங் த ஹோல் ஐடியா. ஏன்னா சென்னைக்கு வந்து இது ஒரு சென்னைக்குன்னு இல்லை, இந்தியாவுக்கே ஐ திங்க் இது வந்து ஒரு புதுசான ஒரு ஐடியா, ரைட்? ஸோ இதை வந்து கொண்டு போகிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் தட் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் யூ கேன் டூ திஸ் மச். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கூல்லேருந்தே எப்படி பத்ரி? ஸ்கூலில் ஆர்வக்குளரணும் அந்த மாதிரி. என் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு 95 பேர் இருப்போம். 95 people in a class, டிபிக்கல் கவர்மெண்ட் ஸ்கூல் செட்டப். ஸோ அதனால வந்து அந்த இருக்கும். அதுல இருந்து ஆன்சர் கிட்ட டப்னு கை தூக்குறது, இந்த மாதிரி படிப்பே வராது. ஆனால் சும்மா அந்த இது. பட் தட் கேனாட் இட்ஸ் நாட் லைக் அன் லீடர்ஷிப் குவாலிட்டி பர் சே. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. பயங்கர ஸ்போர்ட்ஸ் பில்ட் பர்சன். ஐ பிளே செஸ், ஐ பிளே பால், பேட்மிண்டன். ஸோ அந்த எல்லாமுமே கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸ்கூல் வாஸ் மை ஃபைனஸ்ட் டைம். இஃப் யூ ஆஸ்க் மீ வாட்ஸ் மை ஃபைனஸ்ட் டைம், I'll say my school. I was that kid who hated government school to turned into fell in love with government school. 6th standard நான் மெட்ரிகுலேஷன்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால எனக்கு அந்த க்ரௌடுக்கு அடாப்ட் ஆகிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் ஐ ஸ்ட்ரகிள்ட் லைக் எனிதிங். என்ன இது இவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசு என்ன இதுன்னு சொல்லிட்டா. பட் ஆனால் the minute I started to like it, nothing like it. இவங்க நான் ஜென்ரலாக what was that turning point? My teachers, I had the best teachers. Okay. Like நான்லாம் வந்து இன்னும் வந்து என் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் டீச்சர்ஸ் டேல வந்து விஷ் பண்ணுவேன். லைக் அந்த மாதிரி I had the best teachers who didn't care about me. நான் வந்து டாப்பரா அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. நான் எனக்கு வந்து all they shaped me was about my character. Nothing was about my education. Their primary thing was never education. The primary thing was discipline to set character. அதுதான் பெஸ்ட் நான் பார்த்தேன். அது 95 பேருக்குள்ள பண்றதுங்கிறதுலாம் பெரிய ஜாப் என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரொம்ப ஐ ஓவ் எவ்ரிதிங். அவர் ஒரு தடவை என்னோட வாத்தியார் ஒருத்தர் கூட்டின்னு போயிட்டு அவர் தனியாக பேசினார். என்ன உனக்கு ப்ராப்ளம்? இமேஜின் ஃபார் 6th standard kid you are talking something like this. நான் அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல I started crying. லைக் எனக்கு இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சொல்ல தெரியும், அழுதான் தெரியும். தென் ஹி சேட் உனக்கு இதெல்லாம் நான் உன்னை சேர்த்து விடுறேன் அண்ணா, இதுக்கெல்லாம் உன்னை கூட்டு போறேன், நீ சயின்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? ஒய் உங்களை மட்டும் தனியா கூட்டு போய் ஒண்ணுல இல்ல, அழுதேன் அவ்வளவுதான். அப்ப அவங்க கூட்டுலாம் போல, அவங்க சொன்னா இது மாதிரிலாம் இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், டோன்ட் லைக் இது இங்கெல்லாம் இது மாதிரி நிறைய விஷயம் கிடைக்கும், டோன்ட் பி இது இந்த உலகம் இவ்வளவுதான் நினைச்சிடாதுங்கிறத காமிக்கிற ஒருத்தர் இருக்காரு. அதுக்கே வாத்தியாரா இருந்தார் அப்ப. ஸோ அப்படி இருந்துட்டு அப்பலேருந்து வளர ஆரம்பிச்சு நான் தான் ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ் கூட்டு போகிறதுலாம் நான் தான். அந்த மாதிரி அந்த சைடில் ஸ்போர்ட்ஸ்னா ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஃபுல்லாக அண்ட் யாரும் கேள்விலாம் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி. வேறஸ் when I went into college my exposure wasn't enough for இது. ஏன்னா ஸ்கூலில் இங்கிலீஷ் பேச வேண்டிய அவசியம் வரல, வேறஸ் காலேஜ்குள்ளே டேர்ன் ஆனோன்னு இங்கிலீஷ் பேச வேண்டிய அவசியம் வந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன், இன்னொரு ஜெண்டர் வராங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு. I was also going through a bad time
in the personal life. So my college time was entirely silent. There was nothing. I wasn't in the college cultural team. I was always an audience. But that helped when Motta Maadi came in because I knew the audience perspective. What you expect அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இவங்கள்ட்ட இருந்ததுனால. ஸோ that kind of helped easily. ஸோ இப்படி லீடர்ஷிப் ஸ்கில்ங்கிறதெல்லாம் போகிற போக்கில் வந்தது. எனக்கு என்னென்னா இப்போவுமே எனக்கு ஒரு 10 மென்டார்ஸ் இருக்காங்க. நான் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா உடனே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தேன்னா பேசுறதுக்குனே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஹூ ஆர் ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எதையுமே எதிர்பார்க்காம சும்மா எனக்கு இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நான் அதுதான் பார்ப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐ லவ் டு ஒர்க் வித் 20-year-olds ஃபார் their எனர்ஜி. ஐ லவ் டு கெட் அட்வைசஸ் ஃப்ரம் the 40-year-olds பிகாஸ் ஆஃப் their எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இது ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் வெரி ஈஸி டு grasp something and deliver it. I'm good at delivering. That maybe if you consider that as leadership skill, delivering, I have it. Yeah, I have it naturally. But one thing for a leader, it is very much important is to listen from everybody. அது இருந்துச்சுனாலே you will be a good leader. Good leader skill is not about making decisions. It's not about having good oration skills. அதெல்லாம் கிடையாது. Listen. What's your team? Listen to every perspective and then go by your gut. அது ஒன்று இருக்கணும். Go by your gut, go by your instinct இருந்துச்சுன்னா it's easy. I think நீங்கள் லைஃப் லைக் how when you started you said நான் எனக்கு வந்து எனக்கு என்ன தெரியுன்றதை விட எனக்கு என்ன தெரியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னு. I think நீங்கள் இந்த ஒரு ஃபேஸ்லேயுமே வந்து you have understood so much about அந்த இதான் சினாரியோ அப்படின்னு கொடுத்தா ஓகே அப்போ இதுதான் எனக்கு வரும், இது வராது, இதுதான் எனக்கு இது அப்படின்னு அண்டர்ஸ்டுட் பண்ணுறதுனால தான் இட்ஸ் ஹெல்பிங் யூ so much. அதான் இவருக்கு பேசிட்டோமா சொல்லல ஃபெயில் கிளியரா தெரியும். அவங்கள சொல்லுவாங்க எதுல ஃபெயில் ஆகுங்கிறது 100% தெரியும். அண்ட் ஆல்சோ ஃபெயில் ஆகிறது நேச்சுரல் ப்ராசஸ். எனக்கு ஃபெயில் ஆகிறதுலாம் புதுசே கிடையாது. ஐ லவ் ட்ரையல் அண்ட் எரர். ஓகே தோத்து போயிட்டோம்னா ஆமாம் தோத்து போயிட்டேன், இன்னொரு தான் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். தோல்வி அப்படியே பயங்கரமாக எடுத்துக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இவ்வளோ ஒரு ஆர்வ கோளாறாக இருந்த பத்ரிக்கு ஒரு பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு கோ எஜுகேஷன் போகும்போது பட்டர்ஃப்ளைஸ் பெல் அடிக்கிறது பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இதோட ரிவர்ஸ் எஃபெக்ட் ஒன்று இருக்கு. அவங்க வாட்டர் பாட்டில் தண்ணி கேட்டாலும் இது காதலா அப்படின்னு அது ஒரு ஃபீலிங் வரும். வாட்டர் பாட்டில் தானே கேட்டேன் லூசு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அகைன் ஐ காட் குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ஆப்போசிட் ஜெண்டர் ஆல்சோ. என் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, கொஞ்சம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஸோ லேட் ஆகும், பொறுமையாக லேட் ஆகணும். ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எனக்கு அக்கா இருந்தா. So I talk with my sister a lot. ஸோ அது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா நான் இப்படி பேசுறது கரெக்டாக தப்பா, நான் இப்படி பேசலாமா, நான் இப்படி பேசினேன் இது கரெக்டாக தப்பா, அது ஈஸியாக இருந்துச்சு. அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன் ஜென்ரலே அந்த மாதிரி காலேஜை ஓட்டியாச்சு. அண்ட் உங்களோட ஷோஸில் வந்து நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, லைக் நிறைய செலிப்ரிட்டிஸ் உங்களை கூப்பிட்டு வாசிக்க சொல்லியிருக்காங்க, கேட்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் சச் வாஸ் நயன்தாரா அண்ட் விக்னேஸ்வரன் அவங்களோட இது ஆக்சுவலி அவர் ஷோக்கு வந்திருக்காரு. விக்கி அண்ணா வந்து ஷோக்கு வந்திருக்காரு. சைலண்ட்டாக ஒரு டீமோட வந்துட்டு பயங்கரமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனார். அப்போலேருந்தே ஹி ஹேட் திஸ் லைக்கிங் டுவர்ட்ஸ் அவர் பேண்ட். இது வந்து ஜாலியாக ஒரு மாதிரி ஜாலியாக அவர் வந்து நான் சும்மா லைக் யூனோவில் செலிப்ரேட்னா வந்துட்டு போயிடுவார்னு நினச்சேன். பட் யூ ஆர் ஸோ கைண்ட். ஃபுல் ஷோ இருந்துட்டு எங்களோட க்ரீன் ரூமுக்கு வந்து க்ரீன் ரூமில் எங்கள் எல்லாரையும் பர்சனலாக கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு தான் 2-3 பேர் இந்த மாதிரி நான் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அஸ்வின் கேம், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஷோ. அவரும் அதே மாதிரி தான் ஃபுல் ஷோ குழந்தைங்களோட இருந்துட்டு தென் ஹி கேம் டு த க்ரீன் ரூம். இமேஜின் 40 பேரோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு அவர் தனித்தனியாக. ஸோ ஹம்பிள். ஐ ஃபீல் ஒரு பாயிண்ட் எனக்கு பயங்கரமாக கில்ட் ஆயிடுச்சு. இவர் என்னடா ஒருத்தருடைய ஃபோட்டோ எடுத்து. ஸோ விக்கி அண்ணாக்கு அப்போவே தெரியும் லைக் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. Then the team was planning a surprise birthday party for Vicky Anna. So appo வந்து the team asked me இந்த மாதிரி surprise பண்ணோம், your band is one of his favorite bands, can you come? Okay. I was like of course I can come. அதுதான் லாஸ்ட் மினிட் தான் இருக்கும். நான் ஈவினிங் 6:30 போறோம்னா மார்னிங் ஒரு 11:30 12 தான் தெரிய வருது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடை எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு டீம் ஃபுல்லாக போயிட்டு எப்படி இருக்கும்னா அங்கே இருந்தால் பிளேலிஸ்ட் லிஸ்ட்டாக ஒன்றும் கிடையாது, ஓப்பன் நைட் தான் அது. அண்ட் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் வில் டர்ன் அப். அவங்களுக்கு ஏற்றாப்புல பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அங்கே போனோம். We started at 7:30, we finished at 1:30. The party was going till then. Okay. And we sustained that party. பயங்கர ஜாலியாக. அண்ட் எங்களுக்கு அது ஏதோ லாலா லேண்ட் மாதிரி இருந்தது. இந்த சைடு பார்த்தா விஜய் சேதுபதி வராரு, அந்த சைடு பார்த்தா சூர்யா வராரு. எங்களுக்கு இமேஜின் ஃபார் a small band like us, it's like லாலா லேண்ட். ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு. அண்ட் that is like அவங்க
ஸோ ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அதுதான் ஃப்ரீ ஜோன், அதை நம்ம கெடுத்துடவே கூடாதுங்கிறதுலையும் கிளியராக இருக்கும். லைக் அது நம்ம வந்திருக்கிற வேலை இது, நம்ம இதை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்போவே அவங்க பயங்கரமாக ஜாலியாக தான். மேமே வந்து பேசும்பொழுதே பயங்கர கைண்ட். ஒன் திங் அபவுட் மேம் இஸ் லைக் ஷீ இஸ் அல்டிமேட். ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ கைண்ட் பர்சன். அவ்வளோ டவுன் டு எர்த் கைண்ட்னஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும். I hear from so many people the same what you say. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வியர்ட். அந்த அளவுக்கு அவங்க கைண்ட். ஓகே இவங்க இவ்வளோ பெரிய ஆள் மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்களே, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஷி வாஸ் லைக் இது ஒர்க். நம்மள்ட்ட வந்து நாங்கள் என்ன சொன்னோம், பர்த்டே கேக் வெட்டும் பொழுது நம்ம கண்ணான கண்ணே பண்ணலாம், செம்மையாக இருக்கும்னு. அவங்க என்ன கேட்க ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும் மேம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும். சரி பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு பேசி இருக்கும். ஸோ அப்படி போச்சு. ஓகே அந்த நைட்டு முடிஞ்சிருச்சு. அந்த நைட் ஜாலியாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் தென் மேம்ஸ் பர்த்டே கேம் ஈவன் மோர் லேட். லைக் 6:30 என்னமோ சொன்னாங்க. வி வெண்ட் அட் 4:30 சொன்னாங்க. 6:30 வி வெண்ட். அண்ட் தென் அதுவும் இதே மாதிரி தான், அது இன்னும் குட்டி ஈவெண்ட். அண்ட் தேர் ஷீ மேட் அஸ் ஃபீல் ஸோ குட். ஷீ இன்வைட்டட் அஸ் ஃபார் டின்னர் வித் ஹர். ஸோ ஹோலா டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்களோட வி பெர்ஃபார்ம் தேர். அது மாதிரி இருந்துச்சு. ஸோ தே போத் ஆர் லைக் ஸோ கைண்ட். நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு நான் மேம் பார்த்து சொல்லும் பொழுது அதான் சொன்னேன், இட் ஃபீல்ஸ் ஃபார் மீ நோபடி ஹஸ் ட்ரீட்டட் அஸ் லைக் திஸ் அண்ட் தட் ஃபெல்ட் வெரி குட். நான் எனக்கு என்ன லக்குனா, நான் இது வரைக்கும் யாரோட செலிபிரிட்டி கான்சர்ட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம், எவ்ரிபடி வர் ஸோ கைண்ட் டுவர்ட்ஸ் அஸ். அண்ட் உங்களுக்கு வெளியே ஒரு பிம்பம் கட்டுறாங்க, இவங்க அப்படி இருப்பாங்க, இப்போ ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் யுவன் சார்ஸ் பர்த்டே. யுவன் சார்ஸ் பர்த்டேக்கு யுவன் சாரோட ஒய்ஃப் வந்து வாஸ் பிளானிங் அ சர்ப்ரைஸ் பார்ட்டி. ஸோ ஷீ கால் மீ ஒன் டே பிஃபோர் அண்ட் செட் லைக், சார் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்காரு, ரொம்ப பிடிக்கும், we are planning a surprise, do you want to be a part of it? Okay. Of course I want to be a part of it. Then because you know like யுவன் பிளட் அப்படி அடுத்த யுவன்லாம் வரா மாதிரி அந்த மாதிரி தான். லவ்வே இருக்காது, ஆனா வந்து லவ் ஃபீல் பண்ணி oh my god இன்னும் யுவன் சங்கர். அது நான் பைத்தியக்காரத்தனமா நாமுத்துக்குமார் சார். So எனக்கு that's the combination, பயங்கரமான காம்பினேஷன். So யுவன் சார் வந்து பயங்கர டீமே எக்ஸைட்டட் and that's the first time we're going to play for a huge person அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் டைம். அங்கும் இதே மாதிரி 7:30 மணிக்கு போனோம், 1:30 மணி 2 மணி வரைக்கும் பார்ட்டி ஃபில்டு வித் செலிபிரிட்டிஸ். அண்ட் வி ஹேட் த பெஸ்ட் திங் இஸ் they treated us like one among them. No change. அவங்க முன்னாடி யோசிப்பாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு முன்னாடி வாட் எவர் வி ஆர் லைக் ரிலேட்டிவ்லி வெரி லெஸ். பட் ஆனால் அவங்களோட தான் சாப்பிட்டோம், அவங்களோட தான் இது பண்ணோம். தே ட்ரீட்டட் அஸ் வெரி வெல். ஒரு கடினமான வார்த்தை, ஒரு மூஞ்சி சுளிப்பு எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் நாங்கள் அவங்க பார்ட்டியில் இருக்கோம். எனக்கு லக்கு அதுதான். அவரோட பண்ணோம், யுவன் சாரோட தான் அப்படி தான் போச்சு. விக்கி சார் 9 மேம் வாஸ் லைக் the epitome of happiness. அது வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்க டீம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த பாட்டு பாடு, நீ அந்த பாட்டு பாடு. சார் பயங்கரமான வைப். ஒரு அந்த பாட்டு தெரியுமா, இந்த பாட்டு தெரியுமா, அந்த மாதிரி வைபா ஆயிடுவார் அவரு. அண்ட் ஹீ நோட்டிசஸ், ஹீ இஸ் a huge lyrics lover. ஸோ நாங்கள் அதை பற்றி பேசுவோம். இந்த பாட்டோட லிரிக்ஸ் கேட்டியா, அது நான் வந்து அவர் வந்த கான்சர்ட்ல வந்து நாங்கள் அவரோட பாட்டையும் நான் அரேஞ்ச் பண்றோம். அது எல்லாமே அவர் சொல்லலாம். அவர் வந்து மெல்லினமே நீ பண்ணல, பயங்கரமா இருந்துச்சு, என்னமா எழுதியிருக்காங்க லிரிக்ஸ், சூப்பரா எழுதியிருக்காங்க. ஸோ ஹி வில் பிக்ஸ் லைக் திஸ். இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் he's a brilliant mind. He also tells you, he also now tells me his team became like one of the mentor team for us. Like and நீங்க அடுத்து எங்க வைக்கணும், வைக்கிற மூவ் கரெக்டா தப்பா, how to scale up. அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்பொழுது நமக்கு ஸ்கேல் அப் எப்படி பண்ணணும்னே தெரிய வருது. ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கா, எங்கே நம்ம தப்பாக போகிறோங்கிறதும் அவங்க சொல்லும் பொழுது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ண போகணுங்கிறத தாண்டி அவங்க they are giving me that leverage to learn from them. That is really huge. வெளியே நிறைய ஃபோட்டோ போடல, we performed in சங்கர் சார்ஸ் இது. அதுவும் வந்து பயங்கரமாக போச்சு. அவர்கிட்டேருந்து அப்ரிசியேஷன் வரும்பொழுது தான் we felt like okay we are doing this right. Because நம்ம வச்சிருந்தோம்ல இவங்கெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. Ani he has appreciated us twice or thrice, met twice or thrice, appreciated us twice or thrice. He said he might he want to comes to the show sometime. எப்போ அவரோட டைம் மேட்ச் ஆகுதோ he sometimes want to செமையா இருக்க வைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் ரெண்டும் இந்த 9 மேம் பார்ட்டிலையும் மீட் பண்ணோம், சங்கர் சார்ஸ் பார்ட்டிலையும் மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது he was also bro அனியோட வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. எல்லாத்தையும் பார்க்கறது அதுதான். they are all very kind, very simple people. சார் நம்ம வெளிய இருந்து பார்க்கிறதுக்கு ஒரு இது இருக்கு, பட் ஆனா that's why they are all superstars la. Yeah, of course. Superstars is because of their work first. And also being kind in this field ன்றது it's like it takes a lot. நம்ம அங்க போகும்போது தான் why decision making is very important. What kind of எனக்கு வந்து இப்போவுமே
இப்போ வாட் யூ லேர்ன் ஃப்ரம் அனிருத் அப்படின்னு கேட்டார்னா நான் என்ன இமீடியட்டாக எனக்கு தோணுதுன்னா how are you handling this pressure? Imagine last October and September 3 movies released. One is a Shah Rukh sir movie, second is Rajini sir movie, third is a Vijay sir movie. And it happens all 3 are commercial subjects. All 3 demands huge hit and he delivered it. How did you handle the pressure? நம்ம வந்து துக்கடா இங்கேருந்து 2 ஊர் பக்கத்துல பண்ணும்போது நானா ஐயோ பயங்கர ப்ரெஷரா இருக்கு வாட் இஸ் திஸ் அப்படின்னு பேசும்போது யூ ஆர் டெலிவரிங் திஸ் அட் தட் ரேஞ்ச் அப்படின்னா அண்ட் அட் சோ யங் ஏஜ் நம்மளோட ஒரு 2 வயசு பெரியவரா இருப்பாரா எப்படி how are you doing this like அதுதான் ஆச்சரியமா இருக்கும் அண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு என்ன வந்து பார்க்கும்போது நீ செமையா பண்ற அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் நம்ம அவர் பாட்டை பாடிதான் வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய மனசு வேணும் ஐ லேர்ன் whenever I meet them it's more இப்போ வந்து எனக்கு அந்த we are meeting them அப்படிங்கறது போயிடுச்சு what we can learn from them what they are doing it why they are there ஏதாவது ஒரு பண்ணாதான் அங்கே இருக்க முடியும் கண்டிப்பா அங்கே சஸ்டெயின் வேற ஆறாங்கன்னா அவங்க ஏதோ எனக்கு ரொம்ப கரெக்டாக பண்றாங்க அதை நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன் வாட் ஆர் த திங்ஸ் தே ஆர் டூயிங் ஹவு தே ஆர் பிஹேவிங் இது எனக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு கிட்டக்கலேருந்து ஒரு ஸ்பேஸ் கிடைச்சு ஓகே ஸோ பத்ரி லுக்ஸ் லைக் வெரி கியூரியஸ்ன்றதை தாண்டி ரொம்ப லைக் கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அவ்வளோ முட்டாளா இருந்திருக்கும் கத்துக்க வேண்டியது being too modest okay நான் இப்படிதான் ஈக்குவேட் பண்றேன் கத்துக்க வேண்டியது இவ்வளோ இருக்குன்னா அப்ப இவ்வளவு விஷயம் தெரியாம இருந்திருக்காடா ஸோ அப்போ நீங்க லைக் யூ மஸ்ட் பி an ardent book reader yeah so any books which you like இப்ப புக் படிக்கவே வராத என்ன மாதிரி ஆளுக்கலாம் I started with the kite runner நான் யார்கிட்ட போனாலும் சஜஸ்ட் பண்றது வந்து the kite runner தான் அந்த புக் கிரியேட் பண்ண இம்பாக்ட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் பாட்டு கிட்ட எழுதிருக்கேன் விஷுவலாக ஒரு படம் பார்த்து ரியலைஸ் பண்ணுவேன் புக்கு படித்தா அழுக வரும்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சு ஓகே the words have so much power and someone's thought process can have so much powerங்கிறது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு ஸோ the kite runner is a definite read now it has changed now இப்போ நான் படிக்கிற genres became history politics and poetry so இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது sector is bigger but first if you want to start I would suggest the one book will be the kite runner by Khaled Hosseini. That's the best definitely I will give it a try please give it a try it's a brilliant book. Yeah so one final questions okay how do you see concert in the culture of concert நம்ம ஊருக்கும் அப்ராடுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் and what has to be more நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இப்போ ஆப்வியஸாக நிறைய இருக்கு பட் இன்னும் நிறைய வரணும் because we have so much of talents பட் ஆனால் அது அந்த அளவுக்கு ரெக்கக்னிஷனோ ஒரு லைக் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் வந்து கேன் டூ வண்டர்ஸ் இன் வெஸ்டர்ன் வேர்ல்ட் பட் இங்கே வந்து நாட் தட் மச் இருக்கிறது இல்லை ஒரு பேஸ் வித்தியாசம் என்னன்னா அவர் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல இட்ஸ் வெரி ஃபிலிம் மியூசிக் பவுண்ட் நம்ம ஃபிலிம்ஸில் மியூசிக்கே இவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குன்னா நம்மளோட ஸ்டோரி டெல்லிங் இஸ் டுவர்ட்ஸ் மியூசிக் ஸோ அப்போ ஒரு 90% ஆஃப் த செக்டார் பிகேம் ஃபிலிம் மியூசிக் அண்ட் அதில் நம்ம அவ்வளோ பெரிய பஞ்ச் வச்சுருக்கோம் if you ask the question in reverse do the west have so many film music songs la kadayadu so adu vandu ஒரு ஸ்டைல் வித்தியாசம் தான் லைக் இங்க இது இருக்கு இங்க and we started to learn independent music from them like நம்ம வந்து தனியா ஒரு ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும் and that is even more difficult task because you are fighting a medium which is so huge here so அப்படி இருக்கும்போது now we are actually growing bigger and bigger with respect to for example நான் ஜெனரலா சொல்லும்போது இப்படி தான் சொல்லுவேன் I am reproducing it ஸோ எனக்கு ஒரு விதமான கஷ்டம் இருக்குன்னா என்னை விட மினிமம் 5 மடங்கு கஷ்டம் வந்து ஒரு ஒரிஜினல் மியூசிக் ஆர்டிஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறதுங்கிறது அண்ட் எனக்கு மார்க்கெட் பண்ணுறது ஈஸி பிகாஸ் நான் ரீப்ரொடியூஸ்ட் மியூசிக் பண்ணுறேன் வேற அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறது கஷ்டம் இன்னைக்கு டேட்டில் ஒருத்தரோட அட்டென்ஷன் ஸ்பேன் எனக்கு பிடிக்கணும்னா எனக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் அது நான் பண்ணுறதுக்கு எனக்கு பயங்கர டைம் ஆகுது ஸோ இந்த டைம் தான் எடுக்கும் இந்த டைம் வெஸ்ட்டுக்கும் இதுக்கும் நம்ம என்ன டிஃபர் ஆகிறோம் அப்படின்னு பேசினா டெக்னிக்கலாக பேச முடியும் பட் ஜென்ரலாக வைப் வைஸ்ன்னு பார்த்தோன்னா வி ஆர் தேர் ஜஸ்ட் தட் வி நீட் மோர் டைம் பிகாஸ் கான்சர்ட் கல்ச்சர் pretty much கான்சர்ட் போறவங்க கான்சர்ட் போயிட்டு தான் இருக்காங்க அது ஒரு மாதிரி டெவலப் ஆகுது இன்னும் கொஞ்சம் ஹியூஜ் ஆகிட்டே தான் போகுது தவிர கம்மியாகுது ஸ்ட்ரிங்க் ஆகுதுன்னு கிடையாது முன்னாடி இண்டிபெண்டன்ட் மியூசிக் கேட்டுறதாங்களும் இப்போ இருக்கிறவங்களும் எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ஸோ அதனால அதில் இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் ஃப்ரம் ஹியர் தட் இஸ் நோ டர்னிங் பேக் ஃப்ரம் ஹியர் வி ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான் அதில் டவுட்டே கிடையாது என்னன்னா ஹவு டு ரீச் மோர் பீப்புள் இப்போ அதுவே ரீச் பண்ணிட்டோன்னா லைக் வந்து ப்ரோ இதை தாண்டி நம்ம வந்து வி ஆர் ஃபில்டு வித் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் வெஸ்ட்டில் அப்படி கிடையாது நம்ம வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே Tier 1 சிட்டிக்கு இண்டி மியூசிக் ஒன்றுனா Tier 2 சிட்டிக்கு அது தெருக்கூத்தா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும்
இன்னொரு இடத்துல கரகாட்டமா இன்னொரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கும், மயிலாட்டோ ஒயிலாட்டமா இன்னொரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இதை மாதிரி நம்ம வெஸ்டோட கம்பேர் பண்ணவே முடியாது. நம்மளோட அமௌண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் இஸ் சோ ஹியூஜ். அதான் சொல்லல, பூம்பு மாட்டுக்கார இஸ் அன் ஆர்ட் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த வாசல நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க ஒரு அடி வேற எந்த ஊர்லயுமே நல்லா பார்க்க முடியாது, நம்ம ஊர்ல தான் பார்க்க முடியும். இது எல்லாமே நீங்க வந்து நம்மளோட மெட்ரோபாலிட்டன் ஐஸால அது நம்ம குறைச்சி இடையிடுறோம்ல, ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவன் சூப்பர் ஸ்டாரா இருப்பான், அவன் ஊருக்கு போயிட்டானா சூப்பர் ஸ்டார் இருப்பான். இது நம்ம இத்தனை விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம தான் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஆமா, ஏன்னா அவர் பேண்ட்வித் இஸ் சோ ஹியூஜ். ஸோ அதனால நமக்கு இது லேட் ஆகுது. நம்ம இந்த ஒரு மாதிரி வெஸ்டோட கம்பேர் பண்ணோம்னா மெட்ரோபாலிட்டன் மட்டும் கம்பேர் பண்ணலாம், அவ்வளவுதான். பட் அந்த சைட்ல ஆர்ட் எக்கச்சக்கமா இருக்கு. ஒப்பாரி இஸ் அன் ஆர்ட். அங்க ஒப்பாரி பாடுறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வந்து பண்றாங்க, அது ஒரு ஆர்ட். நம்ம அதை நம்ம என்ன ஸ்கேல் வச்சு பார்க்கறோம் ஒவ்வொருத்தரோட இது ஆர்ட்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா எக்கச்சக்க ஆர்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை காப்பாத்துறதுக்கே நமக்கு இன்னும் நிறைய ட்ரை பண்றோம் நம்ம. அதே ஆனா ட்ரெண்ட் படி பார்த்தாலும் இந்தி மியூசிக் இஸ் கோயிங் டு கோ crazy from here, very big scale and crazy and it's finally many people need to be listened here. If நான் மொட்டமாடி ஷோ முடிக்கும் போது எல்லாரையும் அதான் சொல்லுவேன், எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை எல்லாருக்குமே கொடுங்க. எனக்கு புரியுது நான் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் என்ன there are people who do like crazy good stuff with respect to original music, Hindi music. It's about time people போக ஆரம்பிச்சிருவாங்க. And these are two different vibes. Film music கேட்குறவங்க இங்கே வருவாங்க, அவங்க கேட்குறவங்க அங்கே போவாங்க, அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகிடும், அவ்வளோதான். இது எது பெருசு எது சின்னது அந்த சண்டைக்குள்ள போகிறது தான் தேவையில்லை. ஒவ்வொருத்தர் ரசனைக்கு ஏற்றாப்புல அது பண்ணுறதும் நியாயமோ இல்லை. இதை தாண்டி ரசனை வித்தியாசம் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு ரசனை இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இங்கே போகிறேன், உனக்கு அங்கே பிடிச்சிருக்கா, நீ அங்கே போ. இது நம்ம கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம் தான் தோணும். ட்ரூ. ஓகே, ஸோ when we can listen Badriயோட I'm planning my original music tour in June. I already performed thrice. Okay. அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, பொத்தி பார்த்து வச்சுக்கிறேன், பொத்தி வளைச்சு போல மேகலை. I do it இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. முன்னாடிலாம் கொஞ்சம் குட்டியா பண்ணோம், இப்போ ஒரிஜினல் மியூசிக் கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணலாம். I think we are doing the tour in June. Okay. We are doing it in Chennai, Bangalore and Coimbatore. அது கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணி கரெக்டாக ஒழுங்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் ரிலீஸஸே யோசிக்கிறேன் நான். ஓகே ஓகே, நான் இப்போதைக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒழுங்கா பண்ணுவோம் அப்படிங்கறத கத்துப்போம் அப்படிங்கறத. சூப்பர். மொட்டை மாடி மியூசிக் அண்ட் உங்களோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் அந்த ரிலீஸஸும் பயங்கர இதே மாதிரி அப்படியே எக்ஸ்பீரியன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணுன்ற உங்களோட. Thank you so much for having me here. It's like someone who came to the show and then doing this makes even more sense to me because பார்த்துருக்காங்க, அதனால தான் கூப்பிட்டுருக்காங்க ஒரு ஃபீலிங் இருக்கு. சும்மா எங்கேயா பார்த்தோம் நீங்க ஃபேமஸ் ஆனீங்கன்னு கூப்பிடாம you came to the show, you asked me in the show. So அதனால வந்து it feels like really good to be here, to be a part of here. So thank you to all the crew members also to patiently listening to me. I'm a very loud person. So thank you so much. It was our pleasure to have you. Okay guys, I'm in House of Sersha and I was like செம்ம என்ஜாய் பண்ணேன் இந்த பாட்காஸ்ட்டை. It was like feeling like having a chat at home. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தாலும், இது நிறைய பேர் இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் வந்து பேசணுன்னாலும் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹவுஸ் ஆஃப் செர்ஷா. Cheers guys.